அதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஆயத்தத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் எப்பொழுதும் வேத வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து வாக்கு தத்தங்களும் உங்களுக்கு சொந்தமானது. அதை நீங்கள் எடுத்து விசுவாசிக்கும் போது அதை நிறைவேற்ற வல்லவராக காணப்படுகிறார். වගේම සුපුරුදු පරිදි අද දවස් ඔබට පොරොන්දු වචන තිබෙනවා. මතක තබා ගන්න දෙවියන් වහන්සේගේ වචනේ අඩංගු හැම වචනයක්ම පොරොන්දු පද තමයි. නමුත් ඔබ විශේෂාකාරයෙන් මෙතන වචනයක් අරගෙන ඔබ යාඥාවෙන් ඒක පිළිගන්නකොට දෙවියන් වහන්සේ වසර තුල ඒක පොරොන්දු පදයක් ලෙස ඔබගේ ජීවිතවල ක්‍රියාවට නංවනවා. அதுபோல பொருளாதார ரீதியிலே நாம் உயர்வு பெறுவதற்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறதான ஒரே ஒரு காரியம் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கும் போது ஆண்டவரிடத்தில் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். ඒ වගේ අපි ආර්ථිකව අපි ආශිර්වාද ලබන්න ඕන නම් දෙවියන් වහන්සේගේ වචනේ උන්වහන්සේ අපිට ලබා දෙන තියෙන එක පොරොන්දුවක් තමයි දෙන්න එවිට නුඹලාට දෙනු ලැබේ කියන දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුව. சரியாக 12 மணிக்கு பின்பதாக ஒரு நமஸ்காரத்தை நாங்கள் ஏறெடுத்து அந்த நமஸ்காரத்துக்கு பின்பதாக உங்களுடைய முதலாவது காணிக்கையை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சபையாக ஆண்டவரே உமக்கு நான் முதல் கொடுக்கிறேன். ஒரு மனிதனுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக என்னுடைய சொந்த வேலைக்கு நான் பயன்படுத்துவதற்கு முன்பதாக ஆண்டவரே முதலாவதாக உம்மை நான் வைக்கிறேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்பொழுது உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. அதை நான் நம்புகிறேன். ஆண்டவரே உமக்கு என்னுடைய முதல் கடியை கொடுக்கிறேன் என்று ஆண்டவருக்கு கொடுத்து இந்த வருஷத்தை ஆரம்பியுங்கள். 26 வருஷத்தில் எந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் கொரோனாவிலே உங்களை பாதுகாத்த தெய்வம், இந்த மழை வெள்ளத்திலே பாதுகாத்த தெய்வம் இந்த 26 வருஷத்திலையும் பாதுகாத்து ஆசீர்வாதத்தை வழி நடத்தும்படியாக. රාත්‍රී 12න් පසු අපි නමස්කාරයකින් පසුව අපි දෙවියන් වහන්සේට තුති පඬුරක් දෙන්න යනවා. ඒ කියන්නේ පළවෙනි පඬුර නැත්නම් පළවෙනි මුදල් ඕමාරුව. ඒක මිනිස්සුකගේ දෑතට මුදල් දාන්න ඉස්සල්ලා, ව්‍යාපාරයට දාන්න ඉස්සල්ලා, කඩේකට දෙන්න ඉස්සල්ලා අද පළමු කොට අපි දෙවියන් වහන්සේට දෙන්න යනවා. එමෙ දෙන විට ඔබට කියන්න බලන්න ස්වාමිනී මේ වසර මුළුල්ලේම ආරක්ෂා කරන්න. අපි දන්නවා කොරෝනා කාලේ අපව ආරක්ෂා කරලා දෙවියන් වහන්සේ මේ ගම් වතුර විශේෂණයේ කාලේ අපව රැකවල් කරපු දෙවියන් වහන්සේ අපි දෙවියන් වහන්සේට දෙන විට උන්වහන්සේ අපට ආශිර්වාද කරමින් අපව මඟ පෙන්වන්නට උන්වහන්සේ බලවත්ව සිටිනවා. அருமையான நல்ல நாளிலே தேவனுடைய இந்த கடைசி காலத்தில் இருக்கிறதான விசுவாசிகளாகிய நாங்கள் பயப்படாமல் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு நல்ல பாடலை பாடினார்கள். அப்படி பயம் இல்லாமல் போவதற்கான தேவ வார்த்தைகளிலே சிலவற்றை நாங்கள் வாசித்து அதன் பின்பதாக புதிய வருஷத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். හොඳයි මේ යාපතු දවසේදී මේගොල්ලන් ගීතිකාවක් ගායනා කළා බය නොවෙමු බය නොවෙමු. මේ අන්තිම කාලේ ජීවත් වෙන අපි බය නොවෙමු කියන ගීතිකාවක් ගායනා කළා. එතන ඒක හරියන දෙවියන් වහන්සේගේ වදන් කීපයක් තිබෙනවා. අපි බය නොවි ගමන් කිරීම සම්බන්ධව ඒ වදන් වලට අපි සමන් දීලා ඉන්න අනතුරු අපි අලුත් අවුරුද්දට පාතබමු. உலகமானது ஆண்டவராகிய இயேசுவை அறியாதபடினால் இந்த வேதத்தை அறியாதபடினால் ஒவ்வொரு நாளும் பயந்து ஜீவிக்கிறார்கள். මේ ලෝකයේ ස්වාමී වූ යේසුස් වහන්සේව නොදන්න නිසා ඒගොල්ලන් දෙවියන් වහන්සේගේ වචනේ නොදන්න නිසා දිනපතාම ඒගොල්ලන් බයෙන් ජීවත් වෙනවා. ஒரு வருஷம் கடந்து போகும்போதும் அவர்கள் பயப்படுகிறார்கள். හැම අවුරුද්දක්ම ගත වෙලා යද්දී අලුත් අවුරුද්දේ ඒගොල්ලෝ යන්නේ බයක් සමග. ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ என்பதை குறித்து ஒரு பயம் வருகிறது. එක දවසේ කුමක් සිදු වේවිද කියලා ඒගොල්ලන් බය වෙනවා. இவருடைய பிள்ளைகளை குறித்து என்ன நடக்குமோ என்கிறதான ஒரு பயம் வருகிறது. තමන්ගේ දරුවන්ගේ අනාගතේට මොකක් වෙයිද කියලා ඒගොල්ලන් බය වෙනවා. என்னுடைய ஜீவியம் எப்படி முடியுமோ என்கிறதான பயம் வருகிறது. මගේ ජීවිතේ කොහොම නිමා වෙයිද කියන බයක් ඇති වෙනවා. இதற்கெல்லாம் ஒரு காரணம் நாம் எங்களுடைய எதிர்காலத்தையும் எங்களை நடத்துகிறவர் யார் என்பதையும் அறியாதபடியினால். මේකට ඔක්කට හේතුව තමයි අපගේ අනාගතයේ මඟ පෙන්වන දෙවියන් වහන්සේ කවුද කියන එක අපි නොදැන සිටීම. உலகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆதியாகமத்தில் வரைக்கும் தேவனோடு கூட இருந்த தேவர மனுஷர்கள் අපි දකිනවා දෙවියන් වහන්සේගේ වචනේ උත්පත්තියේ සිට එළිදරව් දක්වා සිටිය දෙවියන් වහන්සේගේ දේව මනුෂ්‍යයන් தேவனை அறிந்திருந்தபடினால் தேவ வார்த்தையில அறிந்திருந்தபடினால் வாழ்வோ சாவோ பசியோ பட்டினியோ அவர்களை பயப்படுத்தவில்லை. අපි දකිනවා ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේව දන්න නිසා දෙවියන් වහන්සේගේ වචනේ දන්න නිසා ජීවනයේ වේවා මරණයේ වේවා ඒගොල්ලන්ගේ ජීවිතේ කුසගින්න වේවා සාගින්න වේවා ඒගොල්ලෝ බයටපත් උනේ නැහැ. இன்றைக்கு கூட நீங்கள் எடுப்பீர்களானால் இந்த மலையை குறித்து சொல்லுகிறார்கள், திரும்ப மழை வரும், திரும்ப தேசத்துக்கு அழிவு வரும் என்பதை எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். දැනට බව ඔබ දන්නා මේ කාලගුණයේ සම්බන්ධව අනාගතයේ නිකුත් කරනවා තවත් වර්ෂාව වෙනවා තවත් දේශීය ව්‍යසනයටපත් වෙනවා කියලා ගොඩක් ප්‍රවෘත්ති පළ වෙමින් තිබෙනවා. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு பயமா இருக்கு. නමුත් මේකේ ලෝකේ ඉන්න මිනිස්සුන්ට මේක බයක් වෙන්න පුළුවන්. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்தை என்னுடைய கரத்திலே கொடுத்ததற்கும் නමුත් දෙවියෝ යේසුස් වහන්සේ මේ දෙවියන් වහන්සේගේ සුද්ධ වචනේ ඔබගේ මගේ දෑතට දීලා තිබෙනවා. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய ஒரே ஒரு நோக்கம் மனிதர்களாகிய நாங்கள் பயப்படாதபடி உலகத்துக்கு வருகிற சகல சவால்களையும் முகம் கொண்டு
இயேசுனுடைய நாமத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக මනුෂ්‍යයන් වන ඔබ මම බය නොවි යේසුස් වහන්සේ අප සමග සිටින නිසා මේ ලෝකෙට එන්නව සෑම අභියෝගම තුලින් උන්වහන්සේ අපව මඟ පෙන්වන බව විශ්වාස කරමින් බය නොවි ගමන් කරන්නටයි. ஒரு மனிதன் உலகத்திலே தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய செயலாற்றலை தெளிவாக புரிந்து கொள்வாடியானால் ඒ නිසා මේ ලෝකේ මිනිස්සෙක් දෙවියන් වහන්සේගේ වචනයත් දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවත් ඔව් තේරුම් ගන්නව නම් அவன் எதற்கும் பயப்படுகிறதில்லை. ඔව් කිසිවකට බය වන්නේ නැහැ. பாருங்கள், எலியா எலிசா போன்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்ண உணவை உடையும் கூட தேடவில்லை என்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தபடினால் கர்த்தர் அதை செய்வார் என்கிறதான நம்பிக்கை. අපි දකින එලියා එලිෂා ඒගොල්ලන්ගේ ජීවිතේ කෑම බීම ඒගොල්ලෝ එව්වේ නැහැ. ඇඳුම් පැළඳුම් එව්වේ නැහැ. ඒක දෙයකල දන්නවා දෙවියන් වහන්සේ Taman සමග ඉන්න නිසා ඒවා උන්වහන්සේ සපයයි කියලා විශ්වාස කළා. இயேசுவுக்கு முன்பதாக வந்த யோவான் தீர்க்கதரிசி இயேசுனுடைய வழிகளை ஆயத்தப்படுத்த வந்தவன் வெட்டுக்கிளிகளை சாப்பிட்டுக் கொண்டு தேனை குடித்து அவன் காட்டுவாசியாக தேவனுடைய ஊழியத்தை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தினார். අපි දෙවියන් වහන්සේගේ දකිනවා යේසුස් වහන්සේගේ පෙරමග සූදානම් කරන්න ආවව යොහාන් ද බෞතිස්ත අපි දකිනවා වනාන්තරයේ ජීවත් වෙලා පළඟැටියන් සහ ඒ වගේ ඔටු ලෝම වස්ත්‍ර ඇඳගෙන අපි දකිනවා මීපැණි බෙමින් ඔව් වනාන්තරයේ ජීවත් වුණා. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு தோல் உடை மாத்திரம்தான். එයාට තිබුණේ එකම ඔටු ලෝම වස්ත්‍රයක් පමණයි. அவ இப்படி நிறைய நான் சொல்லிக் கொண்டே போகலாம். මේ වගේ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන් ගැන මට ගොඩාක් කියන්න පුළුවන්. இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் தேவனை தெரிவாக அறிந்து கொண்டவர்களும் தேவனுடைய திட்டத்தை தெரிவாக அறிந்து මේ கொண்டவர்களும். වගේ මිනිස්සු ඔක්කොම දෙවියන් වහන්සේව උදාකාරව දැනගෙන දෙවියන් වහන්සේගේ සැලසුම් උදාකාරව දැනගත්ත මිනිස්සුයෝ. இந்த பழைய வருடம் முடியும் போது இந்த காரியத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தி புதிய வருடத்துக்குள் கடந்து செல்வோம். මම කැමති මේ පරණ අවුරුද්ද නිමා වෙන මොහොතේදී මේක ඔයගොල්ලන්ට පැහැදිලි කරලා අපි නව වසරට පාතබනවට මම කැමති වෙනවා. வேத சத்தியமானது முழுவதுமாக உலகத்திலே மனிதனை பயப்படுத்தாதவாறு தைரியத்தை கொடுத்து முன்னோக்கி செல்வதற்கு வழிவகுக்கிறதான தேவனுடைய வார்த்தை. අපි දැකලා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන්නේ මිනිස්යාගේ ජීවිතයේ මේ ලෝකේ බය නොවි ධෛර්යමත්ව ඉදිරියට ගෙන යාමට අපව බලවත් කරනව දිරිගන්වන වචනේ තමයි දෙවියන් වහන්සේගේ වචනය. இன்னைக்கு மனிதன் எண்ணத்தை பண்ணி எவ்வளவுதான படித்தாலும் எவ்வளவு பட்டம் பெற்றாலும் எவ்வளவு விஞ்ஞானத்திலே முன்னேறினாலும் இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு இந்த மலையானது ஒரு நல்ல අතිවරமாக කාණපොඩකන මනුෂ්‍යයන් අද කොච්චර තාක්ෂණي දියුණු වෙලා කොච්චර මනස දියුණු කරගත්තත් විද්‍යාව දියුණු කරගත්තත් ඒගොල්ලෝ කොයිතරම් ඒගොල්ලන්ගේ ජීවිතේ ඒගොල්ලෝ කීර්ති නාමය ලැබුවත් අපි දන්නවා දෙවියන් වාසය කෙනෙක් ඉන්නවා කියන එක ඔප්පු කරන්න මේ ස්වභාවික ව්‍යසනයේ ඕනෑතරම ප්‍රමාණවත්. இப்போ வரப்போகிற வருஷங்கள் வரப்போகிற காலங்களும் கூட உலகத்துக்கு நன்மையான காலங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. නමුත් එන්නව කාලවල් වගා ඒ වගේ එන්නව දවස් පවා දෙවියන් වාසයේ වචනේ කියන්නේ නැහැ මේ ලෝකෙට යහපත් වචන අවුරුදු කියලා කියන්නේ නැහැ. சமாதானம் என்று சொல்வார்கள், சமாதானம் வராது. බයිබලේ කියන සමාදානයයි කියන්නේ ඔය නම සමාදානෙ එන්නේ නැත. பூமி அதிர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்வார்கள், பூமி அதிர்ச்சி அதிகமாக மாறும். පොළොකම්පා පාලනය කරන්න ඒගොල්ලෝ උත්සාහ දරාවි නමුත් පොළොකම්පා වැඩි වේවි. சமாதானம் குறித்து பேசி சமாதானத்தை உருவாக்குவதற்காக முழு உலகமும் முயற்சி செய்வார்கள், ஆனால் உலகத்தில் அப்படி ஒரு சமாதானம் வராது. ලෝකයාම එක්ක වෙලා සමාදානය ගැන සාකච්ඡා කරයි සමාදානය ගෙනෙන්න පියවර තමයි නමුත් සමාදානයක් ඇති වෙන්නේ නැහැ. பொருளாதாரத்தை குறித்து எப்படியாவது வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று முழு உலகமும் இன்று எல்லாரும் அந்த முழு உலகமும் சேர்ந்து அது முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அந்த முயற்சி முழுவதுமாக நிறைவேறாது. අපි දැක්කා ලෝකයේ ආර්ථිකයේ උද්දමනයේ සම්බන්ධව ලෝකයාම එක්ක වෙලා උත්සාහ කරනවා කතා කරනවා ඒක ගොඩනගවන්න උත්සාහ කරනවා ලෝකයේ ආර්ථිකයේ උද්දමනයේ අඩුවන්නේ නැහැ. அப்படி நடக்குமேயானால் இந்த வேதத்தை விசுவாசிக்கிற எங்களுக்கும் பிரயோஜனம் என்ன? එහෙම සිද්ධ වෙනවා නම් දෙවියන් වාසිකේ වචනෙට දෙවියන් වාසිකේ විශ්වාස කරන අපිට ඇති ප්‍රතිලාභය මොකද්ද? அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்கள், தரிசித்து பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக நம்பி ஜீவிக்கிற ஜனங்கள். ඒක තමයි දෙවියන් වාසිකේ වචනේ අපිට කියන්නේ අපි ඇදහිල්ලෙන් ගමන් කරන්න. ඒ කියන්නේ පෙනීමෙන් නොවේ. අපි දෙවියන් වාසගේ වචනේ මුළුමනින්ම විශ්වාස කරලා ඇදහිල්ලෙන් ගමන් කරන්න. வரப்போற காலங்கள் கொடிதானதும் பொல்லாததுமாய் இருக்கிறபடினால் கிறிஸ்து இயேசுவை மையமாக வைத்து தேவனை அத்திவாரமாக வைத்து நீங்கள் பயப்படாமல் போகும்படி இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லி திரும்ப விளங்கப்படுத்த விருப்பப்படுகிறேன். ඒ නිසා මම කැමතිනවා එන්නවු කාලය නපුරු කාලය බැවින් යේසුස් වහන්සේ ඔබගේ ජීවිතයේ මධ්‍යස්ථව තබාගෙන උන්වහන්සේ සමග ගමන් කරන පිණිස මේ රාත්‍රී කාලේ මේ වචන තුලින් මම ඔබව ධෛර්යමත් කරන්න කැමතියි. ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த சத்தியம், මේ ඔක්කොම ඔබ දන්නා වූ දෙවියන් වහන්සේගේ වචන, புதியவர்களுக்கு தெரியாத சத்தியம், මේක අලුත් අය නොදන්නා වූ වචන, மறுபடியும் அதை நினைவு கூறுவது நமக்கு நன்மையாகப்படுகிறது. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ නැවත අපි මෙනෙහි කිරීම එක අපිට යහපතක්. அப்ப மீடியா இதுல எனக்கு உதவி செய்ய வேண்டும். 2500 வருஷங்களுக்கு முன்னதாக
தானியேலுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து தேவன் காட்டுகிறார். ඔතන මීඩියා එකෙන් අපිට උපකාර කරන්න ඕනේ අවුරුදු 2500කට ප්‍රථමයෙන් අපි දකිනවා දෙවියන් වහන්සේගේ වචනේ දානියෙල්ට දෙවියන් වහන්සේ පෙන්වනවා මේ ලෝකේ මොනවද වෙන්න යන්නේ කියන එක. அதாவது 70 வாரங்கள் என்று சொல்வார்கள். அந்த 70 வாரத்திலும் ஆண்டவர் தெளிவாக காண்பித்தார் இப்படிதான் நடக்க போகிறது என்பதை குறித்து. 70 සතියක් පිළිබඳව දෙවියන් වහන්සේ දානියෙල්ට දර්ශනයක් දුන්නා. ඒ දර්ශනය තුල දෙවියන් වහන්සේ පෙන්වනවා මේ ලෝකයට අන්තිම කාලේ කුමක්ද සිදුවෙන්න යන්නේ කියන එක. அப்ப இது ஒரு தரிசனம் மாத்திரம்தான். இன்னும் பல தரிசனங்களை அவர் காண்கிறார். கடலில் இருந்து பலவிதமான மிருகங்கள் வருகிறது போன்றதை காண்கிறார். அந்த மிருகங்கள் ஒவ்வொன்றுக்கும் நடக்கிற சம்பவங்களை பற்றி கடவுள் விளங்கப்படுத்துகிறதையும் காண்பிக்கிறார். දැන් ඔබ බලන්න යන්නේ එක දර්ශනයක් පමණයි. ඉන්නකට අපි දකිනවා මා සාගරයෙන් මුර්ගෙක් නැගිටිනවා. මේ වගේ ගොඩාක් දේවල් දානියෙල් පොතේ අන්තර්ගත වෙලා තිබෙනවා. ඒ තුලින් දෙවියන් වහන්සේ අන්තිම කාලයේ කුමක්ද සිදු වෙන්නේ කියන එක පෙන්වුම් කරනවා. அப்ப அந்த தானியேலுடைய சிலையை போடுங்க பாப்போம். දානියෙල්ගේ රූපය தானியேலுடைய பொற்சிலை. දානියෙල් දැක්කම ඒ රන් රූපයක උඩට දාන්න බලන්න. රන් රූපය ஒரு பெரிய ஒரு பொற்சிலையை இவர் காண்கிறார். අපි දකිනවා දානියෙල් ලොකු රන් රූපයක ඔහු දකිනවා. பொற்சிலைனோட வேற என்னமோ வந்திருக்குதா? රන් රූපය ஒரு பொற்சிலையை காண்கிறார். அந்த பொற்சிலையில தலையானது மிகவும் தங்கமாக இருக்கிறது. අපි දකිනවා ඒ රන් රූපයේ ඉස්සැවිලා පවිත්‍ර රනින් තිබුණා. அப்ப கடைசியாக கால்பகத்தை பார்க்கும்போது அதிலே இரும்பும் மண்ணுமாக குழப்பப்பட்டு செய்யப்படுகிற பாதமாக காணப்படும். නමුත් ඒ රූපයේ අවසාන වශයෙන් පාද දක්වා එන විට පාද අපි දකිනවා මැටි සහ යකඩ මිශ්‍ර වුණා වූ රූපයක් ඒ ස්ථානයේ තිබෙනවා. தர்சன் டெரன்ஸ் அதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. அந்த அங்க இருக்கிற லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா இலகுவா இருக்கும். அப்ப காணலையே யார் தர்சன் வந்தீங்கன்னு சார் රන් රූපය போடலையா? அதில் போட்டேன் அனுப்புனே இருக்குமே உங்களுக்கு இருக்குமே அதில் இருக்குமே. சரி அதை விட்டுட்டாங்க போல இருக்கு. சரி அப்போ ஒரு பொற்சிலையை நாங்கள் பார்க்கிறோம். අපි දකිනවා රන් රූපයක දර්ශනයක් ඒ ස්ථානයේ තිබෙනවා. அப்போ அந்த பொற்சிலையை குறித்து பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு தேசத்தை குறித்து அந்த பொற்சிலையில் சொல்லுகிறது. අපි දකිනවා රන් රූපයේ එක එක ස්ථාන මොකද කරන්නේ? එක එක කාල වකවානුවක් එක එක රාජ්‍යයන් ගැන එක ප්‍රකාශ කරනවා. முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் நேபுகாத்நேச்சார் அந்த அவருடைய ராஜ்யபாரத்தில் தான் தானியேல் அந்த தரிசனத்தை காண்கிறார். අපි දකිනවා නෙබුකද්නේසර්ගේ රජ කාලය තමයි මේ දර්ශනය දකින්නේ. அப்ப அந்த தரிசனத்தை கண்ட பின்பதாக ඒ දර්ශනය උ දැක්ක ගමන් கடவுள் அவனுக்கு விளங்கப்படுத்துகிறார். முதலாவதாக இருந்த அந்த தங்க முதலாவது இருக்கிறதான தலைப்பகுதியானது அந்த நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையை குறித்து காண்பிக்கிறது. අපි දකිනවා ඒ රන් රූපයේ දෙවියන් වහන්සේ පෙන්න ඕකේ පාස්ටර් ආවා. රයි ඒ රන් රූපයේ පෙන්නනකොට අර ඉස්ස කොටස දෙවියන් වහන්සේ පෙන්눔 කරනවා. ඒ රන් වලින් තියෙන ඒ රාජ්‍යය තමයි නෙබුකද්නේසර්ගේ රාජ්‍යය. எப்பயுமே இந்த கம்ப்யூட்டர்லாம் நாங்களே வச்சுக்கிறது நல்லா மற்றவங்களை நம்பினாலே இப்படிதான். இதில் தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பைபிள் சொல்றது மாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ඊතරම අපේ දේවල් අපිම තබාගෙන වැඩ කරන එක හොඳයි. අනිත් අය විශ්වාස කරන එක අමාරුයි. ඒක තමයි බයිබලේ කියන්නේ තමාගේ නාස්පුඩු වල උස්ම ගන්න මිනිසයා විශ්වාස නොකරල්ලා. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா හලෙලූයා. உங்களை நீங்க நம்புங்க, கடவுளை நீங்க நம்புங்க. ඔබ විශ්වාස කරන ඒ වගේ දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. கடவுள் குறித்து நம்புகிறது வந்து அந்த அளவுக்கு 100% கிடையாது. අපි අනිත් කෙනෙක් ගැන විශ්වාස කරන එක 100%ක්ම සාර්ථක නැහැ. அப்ப அந்த தங்க உருவத்தை பார்க்கும்போது අපි දකිනවා මේ රූපය තුල බලන විට அது நேபுகாத்நேச்சாருடைய அந்த ராஜ்யபாரத்தை காண்பிக்கிறது. අර ඉස්ස කොටන රණින් තිබෙනවා. ඒ රණින් තිබෙන කොටස තමයි නෙබුකද්නේසර්ගේ ඒ බබිලෝනිය රාජ්‍යය. இரண்டாவது அந்த பகுதியை காட்டுகிறது வந்து மேதியா பெர்சியா ராஜ்யத்தை குறித்து ඒ காண்பிக்கிறது. වගේ දෙවෙනි කොටස පෙන්වන ඒ යකඩ වලින් තිබෙන කොටස තමයි මේදවරුන්ගේ පර්සියාවුන්ගේ රාජ්‍යය. அதன் பின்பதாக நாங்கள் பார்க்கிறோம் கடைசியாக வருகிறது கால் பகுதி இரும்பு பகுதி ரோம் ராஜ்யத்தை குறித்து நாங்கள் ඊට பார்க்கிறோம். පස්සේ මෙතන පාද කොටස එන්නා වූ රාජ්‍ය තමයි රෝමවරුන්ගේ රාජ්‍යය. ඒ කාලයේ තිබෙන රාජ්‍ය ස්ථානේ පෙන්වුම් කරනවා. நான் 3 படம் போட்டிருந்தேன். இந்த 3 படத்தையும் நீங்க காட்டுனீங்கன்னா தான் நல்லா இருக்கும். 3 படம் මම රූප තුනක් දාලා තිබුණා. රූප තුනම ඔබ පෙන්නලා තිබුණා තමයි මේක මේ කාරණා පැහැදිලි කරගන්න හොඳයි. தரிசனுக்கு அனுப்பியிருந்தேன், இவருக்கும் அனுப்பியிருந்தேன். நாளை யாரு இவர் டெரன்ஸுக்கு அனுப்பியிருந்தேன். சரி 3 படத்தையும் நீங்க போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ඒ පින්තූර තුනම දැම්මම තමයි ඒක යාපද. එතකොට තමයි ඒක අලංකාරව පේන්නේ. இதுல பாருங்க இந்த தரிசனுக்கு அனுப்புற படங்கள் இருக்கு. 3 படங்கள். அப்ப இந்த 3 படங்களும் உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கப்படுகிறது. ඒ පින්තූර තුනම ඔබට අරියාකාරව පෙන්වුවොත් තමයි ඔබ ඒකට දකින්න පුළුවන් ඒක හරි චිත්‍රය. என்ன பொருளை பாருங்க. ரைட். அப்ப இந்த கால் பகுதி வந்து இரும்பும்
மண்ணுமாக இருக்கிறபடினால் අපි දකිනවා පාඩවල යටම කොටස ඇවිල්ලා මැටි සමග යකඩ මිශ්‍ර රාජ්‍යයක් තිබෙනවා. இனி உலகத்திலே ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் காண முடியாது. ඔබ බලන්න මෙතනින් එහාට ලෝකේ හොඳ පාලනයක් ඔබට දකින්න ලැබෙන්නේ அது නැහැ. அமெரிக்காவா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், எங்கே இருந்தாலும் கூட அதான் நடக்க போகிறது. ඒක ඇමරිකාව වෙන්න පුළුවන්, ඔස්ට්‍රේලියාව වෙන්න පුළුවන්, ශ්‍රී ලංකාව වෙන්න පුළුවන්. මින්මත්ෙන් හොඳ පාලනයක් ඔබට දකින්න හම්බ වෙන්නේ නැහැ. இதுக்கு மத்தியிலே அவர் தரிசனத்தை காண்கிறார். ஒரு பெரிய கல்லானது அப்படியே உருண்டு வந்து இந்த கால் பாதத்திலே விழுகிறது. இந்த படமெல்லாம் இருந்தா கொஞ்சம் எடுத்து காமிங்க. මේ දර්ශනේ අපි දකිනවා අතින් නොසෑදුවා වූ ගලක් පෙරලිලා ඇවිල්ලා මේ රූපයට වැදිලා මේ රූපය සුණු විසුණු වෙනවා. அப்ப அது இயேசுனுடைய வருகையை குறித்து காண்பிக்கிறது. ඒක යේසුස් වහන්සේගේ මේ ලෝකෙට ඊම එක පෙන්눔 කරනවා. அப்ப இதுதான் இந்த உலகத்தினுடைய கடைசி காலங்கள். මේක තමයි මේ ලෝකයේ අන්තිම කාල වකවානුව. ரெண்டு உதாரணங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ මේකට උදාහරණ දෙකක් කියනවා. ஒன்று நோவாவுடைய உதாரணம், இரண்டாவது லோத்துனுடைய உதாரணம். එකක් තමයි නෝවාගේ කාලේ ජලගැල්ම උදාහරණයක්. ඒ වගේම ලොත්ගේ කාලේ ගෙන්දගම් ආසින් වර්ෂාවෙන් වැටුණා වූ උදාහරණය. நோவாட காலத்திலே அவன் பேழையை செய்த போது மக்கள் உருப்படியாக இருக்கவில்லை. අපි දකිනවා නෝවාගේ කාලයේ උන් නවසාදන විට සෙනග අරියාකාරව එක පිළිගත්තේ නැහැ. ஜனங்கள் கடவுள் பயம் உள்ளவர்களாக இருக்கவில்லை. සෙනගට ඒ කාලේ දේව බියක් දේව භක්තිවන්තකමක් තිබුණේ නැහැ. கடவுள் சொன்னதை கேட்கவில்லை. ඒගොල්ලන් දෙවියන් වහන්සේ කියපු දෙයට සවන් දුන්නෙත් නැහැ. லோத்துனுடைய காலத்தை எடுப்போமேயானால், ඒ වගේ ලොත්ගේ කාලේ අරන් බැලුවා නම් லோத்துடைய காலத்தில் இருந்த மக்களும் நன்மைகள் செய்யவில்லை, கடவுளை நம்பவில்லை. ඒ වගේ ලොත්ගේ කාලේ සිටි සෙනගත් යහපත කළේ නැහැ. දෙවියන් වහන්සේ විශ්වාස කළෙත් නැහැ. அப்ப இந்த காலங்களும் அப்படிப்பட்ட காலங்கள் தான். මේ බලන්න දැන් අපි ජීවත් වෙන මේ වර්තමාන කාලයත් ඒ වගේ කාලයක්. வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்திலே இனி நன்மையான மனிதர்களையோ நல்லவர்களையோ பார்ப்பது அரிது. දේ වචනේ කියනවා මින්මත්ෙන් යහපතෝ යහපත් මනුෂ්‍යයන්වෝ යහපත් කාලයක්ෝ දකින්න කි තම දුර්ලභ කාරණාවක්. விசுவாசத்தை காண்பன என்று சொல்லுகிறார். දේ වචනේ කියනවා ඇදහිල්ල දක්නට ලැබේදෝ කියලා. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாச துரோகம் நேரிடும் என்று சொல்லுகிறார். මනුෂ්‍ය පුත්‍රයා එන විට අපි දකිනවා ඇදහිල්ලේ ද්‍රෝගීකම ඇති වෙනවා කියලා දේ වචනේ කියනවා. அன்பு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார். බයිබලයේ කියනවා ප්‍රේමය ඊන වන්නේ කියලා කියනවා. பண ஆசை எல்லாவற்றுக்கும் தீமையா இருந்து அதிலே ஆசைப்பட்டு நிறைய பேர் விழுந்து விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. වස්තු තෘෂ්ණාව බෝ වෙලා මුදල් ආශාව තණ්හාව නිසා බෝ දෙනෙක් නැති වෙන බව දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. அப்ப இப்படிப்பட்ட காலங்கள் தான் நடந்து வருகிறது. අපි දකිනවා මෙවැනි කාල වකවානුවක් තමයි දැන් එන්ට යන්නේ. பாருங்க, முதலாவது பாபிலோனுடைய ராஜ்யம், අපි දකිනවා ඉස්ස කොටස තමයි රත්තරන් වලින් තියෙන එක බබිලෝනිය රාජ්‍යය. இரண்டாவது மேதியா பிரசியா, ඒ වගේ පප්පුව කොටස අපි දකිනවා ඒකලා රිදී වලින් තිබෙන රාජ්‍යයක මේදියවරු ඒ වගේ පර්සියවරුන්ගේ රාජ්‍යය. அந்த காலத்தில் இருந்ததான வல்லரசுகள். මේගොල්ලෝ ඔක්කොම ඒ කාලේ මේ ලෝකේ පාලනය කළා වූ අපි දකිනවා එක එක පරම්පරාවන් තිබුණ කාලයක් ඒක. ரோம ராஜ்யத்துக்கு பின்பதாக இந்த உலகத்திலே எந்த ஒரு ராஜ்யமும் பலத்த ராஜ்யமாக வரவில்லை. අපි දකිනවා රෝමවරුන්ගේ ඒ අධිරාජ්‍යයට පස්සේ මේ ලෝකේ ඊට පස්සේ කිසිම එක රාජ්‍යයක් අධිරාජ්‍යයක් බවට පත් වුණේ නැහැ. அந்த சில உடையிறத காட்டுங்க பாப்போம். சில உடையிற අර රූපය අර ගල වැදිලා රූපයේ සුණු විසුණු එක පෙන්වන්න බලන්න. ගල இதுல இன்னொரு இதுதான் கடைசியா உடையிறது. இதுதான் அந்த இயேசு கிறிஸ்துடைய வருகை. ஒரு பெரிய கல் உருண்டு வருகிறது, வந்து அந்த பாதத்திலே படுகிறது. அப்படியே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகிற சிலை உடைந்து சின்னாபின்னமாக மாறுகிறது. ඒක තමයි යේසුස් වහන්සේගේ රාජ්‍යය. ඒ කියන්නේ අතින් නොසෑදුවා වූ ගලක් පෙරලිලා එන්ට යනවා. ඒක ඇවිල්ලා මේ රූපයට වැටෙන්න යනවා. එතකොට සියලුම රාජ්‍යයන් ඒ ස්ථානේ නැති වෙන්න යනවා. இது தானியேல் புத்தகத்தை நீங்கள் தெளிவாக வாசிப்பீர்களானால் கண்டுகொள்ளக்கூடிய விசேஷமான செய்தி. මේක දානියෙල්ගේ පොත ඔබ හරියට කියවනවා නම් දානියෙල් පොතෙන් ඔබට ඉගෙන ගන්න පුළුවන් හොඳ පණිවිඩයක් මේ පණිවිඩය. ஒரு கிறிஸ்தவன் சரியாக வேதத்தை வாசித்து புரிந்து கொண்டால், කිතුණුවෙක් හරියට දේවචනේ කියවලා தேவவசனத்தை தேரும் கத்தனம் அவனுக்கு தெரியும் இந்த உலகத்தை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவரை தான் நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் சொன்னது அனைத்தும் 100% நிறைவேறுகிறது, ஆனால் அவருடைய கரத்திலே நான் இருப்பேனேயானால் அது எனக்கு போதுமானது என்று அந்த பக்தியிலே வாழ்வான். ඔව් එතකොට තේරුම් ගනිවි මේ ලෝකේ පාලන කරන දෙවි කෙනෙක් ඉන්නවා. එයාව තමයි මම විශ්වාස කරන්නේ. ඒ නිසා මම උන්වහන්සේව 100%ක් විශ්වාස කළා නම් උන්වහන්සේ මාව මඟ පෙන්වයි කියන එක තේරුම් අරගෙන ඔව් ජීවත් වෙයි. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? அநேக மக்கள் இன்று குதிரைகளை குறித்து விசுவாசிக்கிறார்கள், ரதங்களை குறித்து விசுவாசிக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை குறித்து விசுவாசிக்கிறார்கள், தங்களுடைய பணத்தை குறித்து விசுவாசிக்கிறார்கள். கடவுளை குறித்த விசுவாசம் எங்கே இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறி. නමුත් අද මොකද වෙලා තියෙන්නේ? සෙනගට තමන්ගේ අස්වරත ගැන විශ්වාසයක් තිබෙනවා, තමන්ගේ අශ්වයන් ගැන විශ්වාසයක් තිබෙනවා, තමන්ගේ ව්‍යාපාරය ගැන විශ්වාසයක් තිබෙනවා, තමන්ගේ මුදල වස්තුව ගැන විශ්වාසයක් තිබෙනවා. නමුත් දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කරන එක ඉතාමත් දුර්වල තත්ත්වයක තිබෙනවා. அருமையான புதிய வருடத்துக்குள்ளாக போகும்போது
உங்களிடத்தில் எச்சரிப்போடு கூட சொல்ல விருப்பப்படுகிறேன். එනිසා මේ අලුත් අවුරුද්දට ඔයගලන් ඇතුල් වෙනකොට මම ඔයගලන්ට අවවාදාත්මකව කියන එක කාරණාවක්. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ඔබ කැමැති වුණත් අකමැති වුණත්, நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ඔබ කැමැති වුණත් අකමැති වුණත්, இயேசுனுடைய வருகை தாமதித்தாலும் கூட இந்த உலகமானது தாமதிக்குமா என்பது எங்களுக்கு ஒரு கேள்வி. සමහර විට යේසුස් වහන්සේගේ ඊම ප්‍රමාද වෙන්න පුළුවන්. නමුත් ඊට මත්තෙන් මේ ලෝකය පවතීද නැතිද කියන එක අපිට ප්‍රශ්නයක් තිබෙනවා. அப்படியானால் கடவுள் எங்களிடத்திலே விரும்புகிறது என்ன? නමුත් දෙවියන් වහන්සේ ඔබගෙන් මගෙන් බලාපොරොත්තු වෙන්නේ මොනවද? ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை இந்த உலகத்தை எதிர்கொண்டு பிசாசை மேற்கொண்டு கர்த்தருக்காக வாழ்வது. අලුත් ජීවිතයක්, සුද්ධ වූ ජීවිතයක් ජීවත් වෙලා යක්ෂයාගෙන් ජය අරගෙන ලෝකෙන් ජය අරගෙන ජීවත් වෙන වූ ජීවිතයක් ජීවත් වීමටයි දෙවියන් වහන්සේ ඔබ මා කැඳවලා තිබෙන්නේ. பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, පිලිපි පොතේ 4 පරිච්ඡේදයේ 13 වෙනි පදේ කියනවා, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. මාව බලවත් කරන්න වූ ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ මට සියල්ල කළ හැකිය. இன்னைக்கு நாங்க பாருங்க, மனிதர்கள் அநேகர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாது என்று அநேக காரியங்களை சொல்லுகிறோம். අපි දකිනවා මිනිස්සු ඇටියට බලන අපි ගොඩක් වෙලාවට මිනිස්සු ඇටියට අපි කියනවා කරන්න බෑ කියලා අපි කියනවා. பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, අද බලන්න බොරු කියන්නේ නැතුව අපිට ඉන්න බෑ. களவெடுக்காமல் இருக்க முடியாது, සොරකම් නොකර ඉන්න බෑ. அதை செய்யாமல் இருக்க முடியாது, இதை செய்ய முடியாது, මේවා නොකර ජීවත් වෙන්න බෑ කියලා අපි කියනවා. கோபப்படாமல் இருக்க முடியாது. කෝප නොවි ජීවත් වෙන්න බෑ කියලා என்னுடைய කියනවා. வாழ்க்கையில சொல்லி வருகிறதான வார்த்தைகள். මේවා තමයි අපේ ජීවිතවල අපි නිතරම කියනා වචන. ஆனால் வேத வார்த்தைகளிலே பவுல் சொல்லுகிறார், නමුත් என்னை දෙවියන් பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ සුදෝ පාවුල්තුමා කියනවා මාව බලවත් කරනව ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මට සියල්ල කළ හැකිය. பாடசாலையில படிக்கிற பிள்ளைகள் இருப்பில்லையா, පාසලේ ඉගෙන ගන්න දරුවන් ඉන්නවනම් உங்களுடைய வாழ்க்கையில இந்த சிந்தனை வரும்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு இந்த வேதத்தை உங்களுடைய கரங்களுக்கு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ඔබගේ ජීවිතේ මේ සිතුවිල්ල එන්න ඕන නිසා තමයි යේසුස් වහන්සේ මේ බයිබලයේ දීලා ඔබට උන්වහන්සේව අඳුන්වා දීලා තිබෙන්නේ. படிக்க முடியாது என்று சொல்லுகிறவன் யாரும் இல்லை. මෙතන ඉගෙන ගන්න බෑ කියන්නේ එක්කෙනෙක්වත් නැහැ. வேதம் சொல்லுகிறது, ඒ වචනේ කියනවා என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எது சாதிக்க முடியும். මාව බලවත් කරනව ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් මට සියල්ල කළ හැකිය. பிசாசுனுடைய காரியங்கள் தான் இந்த உலகத்திலே எங்களை கடவுளுக்குள்ளாக சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை போடுகிறது. ஆதியாகமத்திலிருந்து අපි දකිනවා උත්පත්ති පොතේ ඉඳලා මේ දක්වම අපි දෙවියන් වහන්සේ ළඟට ගිහිල්ලා දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද ලබා ගන්නට අපව බාධා කරන්නේ යක්ෂයාගේ ක්‍රියාවන්. ஆதாம் ஏவாளுடைய காலத்திலே அவர்களுக்கு ஒன்றுமே இருக்கவில்லை, தேவன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். අපි දකිනවා ආදම් සහ ඒ වගේ කාලේ ගන්න වෙන කිසිවක් තිබුණේ නැහැ. දෙවියන් වහන්සේ ඒගොල්ලව බග බලා ගත්තා, ඒගොල්ලෝ ජීවත් වුණා. இறைவனும் மனிதனுக்கும் இடையிலே இருந்த தொடர்பு மாத்திரம் இருந்தது. ඒතර දෙවියන් වහන්සේටයි මිනිසෙට අතර හොඳ සම්බන්ධතාවයක් තිබුණා. ඒ ඇර වෙන කිසිවක් තිබුණේ නැහැ. ஒரு மனிதனுக்கு இறைவனோடு கூட சரியான சம்பந்தம் இருக்குமேயானால் அவனுக்கு எதுவும் அவசியம் இல்லை, இறைவன் அவனை பாதுகாப்பார் என்பதற்கு அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். අපිට කියන්න පුළුවන් එක මිනිසෙක්ට දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධතාවයක් තිබුණා උඩ කිසිවක් අවශ්‍ය නැහැ. දෙවියන් වහන්සේව බලාගනි, ඔබ රැකවල් කරයි, සුරක්ෂිත කරයි. ඒකට ඕනතර උදාහරණ කියන්න පුළුවන්. ஏன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக புத்தரே அதை செய்திருக்கிறாரே. අපි දකිනවා යේසුස් වහන්සේ ඉස්සෙල්ලා බුදුන් වහන්සේ මේක කරලා තියෙනවානේ. ஒருவேளை இயேசு வந்திருப்பார்கள், புத்தர் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழி உண்டு. සමහරට බුදුන් වහන්සේගේ කාලේ යේසුස් වහන්සේ ඇවිල්ලා හිටියනම් බුදුන් වහන්සේ පවා යේසුස් වහන්සේව පිළිගන්න ඉඩ තිබුණා. அவர் ராஜரீகத்தை விட்டு எனக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்று வனாந்தரத்துக்கு போனபோது அவருடைய வாழ்க்கை இன்று உலகம் முழுவதும் போற்றப்படுகிற ஒரு தெய்வத்துக்கு சமானமாக மாறி இருக்கு. බලන්න මොකද උනේ? එයාගේ ජීවිතය රාජකීය ස්වභාවයෙන් ඉඳලා පවා දෙවි කෙනෙක් ඊට ඊලින් ඉන්නවා කියන එක තේරුම් අරගෙන ඒ රාජකීය තත්ත්වය අතහැරලා වනාන්තරේ ජීවත් වෙන්න තපස් කරන්න ගියාම ඔහු ජීවත් වුණ ආකාරය දැකලා අද බලන්න ලෝකයා ඔහු දෙවි කෙනෙක් ලෙසට පිළිගන්න තරමට කාරණා සිද්ධ වෙලා තිබෙනව නේද? சொல்லுங்க பாப்பா ஒரு ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் பட்டினியா இருந்தாலும் கூட ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு குறைவும் ஏற்படுகிறது. බයිබලයේ කියනවා සිංහ පැටව කුසගෙන සිටියන් ස්වාමින් සොයන්නට කිසි ඉඟයක් නොවන්නේය. இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களால் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் யாரும் தரித்திரராக மாறின இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. බලන්න දෙවියන් වහන්සේගේ වචන අපි දකිනවා උත්පත්ති සිට එළිදරව් දක්වා දෙවියන් වහන්සේගේ වචනේ දෙවියන් වහන්සේ උදෙසා ජීවත් වුණ කවුරුත් කාල කන්‍යයන් බවට පත් වුණේ නැහැ. தொழிலாக இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம். ඔබගේ රැකියාව වෙන්න පුළුවන්, ඔබගේ ව්‍යාපාරය වෙන්න පුළුවන්, ඔබගේ ජීවිතය වෙන්න පුළුවන්, ඔබගේ අනාගතය වෙන්න පුළුවන්. அனுபவத்தோடு நாங்கள் பேசுவோமேயானால் අපි අත්දැකීම් සමග ඔබට කතා කරනවා නම් தேவனை தேடினவன் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. දෙවියන් වහන්සේව සොයන තරත්තේ කවුරුත් ලැජ්ජාවට පත් නොවන්නේය. 2026வது வருஷத்திலேயாவது ඒ නිසා මේ 2026 වෙනි වසරේ ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவரை நோக்கி காத்திருந்தது போல நீங்கள் காத்திருப்பீர்களானால் மழையாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம்,
போராட்டங்களா இருக்கலாம். ஆண்டவராகிய தெய்வம் ஒரு தகப்பன் ஒரு தாயை போல உங்களை சுமந்து செல்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. මතක තබා ගන්න එදා ආදම්සා ඒව පළමු දෙවියන් වාසම කර පොඩි දරුවෙක් වගේ දෙවියන් වාසිත එක්ක සම්බන්ධ වෙලා ඔබ හිටියා නම් මතක තබා ගන්න වර්ෂාව වේවා පොළොව කම්පා වේවා කුණාටු වේවා සුලිසුලන් වේවා දෙවියන් වාසයේ සියල්ලෙන්ම ඔබව රැකවල් කරගෙන ගෙනියයි. ஒவ்வொரு வருஷத்திலும் நீங்கள் கடவுளோடு சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த 7 நாள் ஜெபம் வைக்கிறோம். මතක තබා ගන්න හැම අවුරුද්දෙම ඔබ දෙවියන් වාසයට ලං වෙන්න ඕනේ නිසා තමයි අවුරුද්ද පළවෙනි දවස් අතම අපි නිරහර යාඥාව තබන්නේ. திருச்சபையிலே தேவன் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தபடினால் தான் இந்த முழு நாளும் நாங்கள் செய்து 8ஆம் தேதி முன்பதாக தான் ஊழியங்களை ஆரம்பிக்கிறோம். අපි මේ දේව සභාව තුළ අපි දන්නවා දෙවියන් වාසයෙන් තොරව අපිට කිසිවක් කරන්න බෑ කියන එක දන්න නිසා තමයි දවස් 7ක් යාඥා කරලා 8 වෙනි දින ඉඳලා තමයි මේ සභාවේ වැඩ අපි පටන් ගන්නෙ. காரணம் என்னவென்றால் எங்களுக்கு தெரியும் அவன் இன்றி தேவன் இல்லாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் முடியாது, மனிதனுடைய வாழ்க்கையில வாழவும் முடியாது. ඒ නිසා අපි හොඳටම දන්නවා මේ දෙවියන් වාසය නොමැතිව අපිට දෙවියන් වාසයේ සේවය කරන්නත් බෑ, අපේ ජීවිතේ උන්වහන්සේලා ජීවත් වෙන්නත් බෑ කියන එක අපි දන්නවා. அதனால தான் சொல்லுகிறோம், ඒ නිසා තමයි අපි කියන්නේ ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க மறந்து விடாதீர்கள். දිනපතාම දේව වචනේ කියවන්න අමතක කරන්න එපා. 26ஆம் வருஷத்துக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ඒ නිසා මේ 20යි 26 තුළ ඔබ තීරණයක් ගන්න. காலையில் எழும்பிய முன்பதாக உடனடியாக முழங்கால் படிட்டு ஆண்டவரை நான் தொழுது கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தை ஏறெடுங்கள். ඔබ මොකද කරන්න ඕන? උදෑස නැගිට ගාම ඔබ දන ගාලා ස්වාමිනී මම ඔබට নমස්කාර කරමි කියන ඇදහිල්ල පළමු කොට ඇති කරගන්න. சத்திய புத்தகத்தில் எழுதியிருக்க அனைத்து நிறைவேறுமையானால் இது நிறைவேறுதலை காணும் பரியந்தம் இந்த வேதத்தை வாசிக்காமல் விட மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வாருங்கள். මේ සරාව පොතේ ලියපු දේවල් සියල්ල සිදු වෙනවා නම් ස්වාමිනී මේ වචනේ මම කියවන්නේ නැතුව ඉන්නේ නැහැ කියන තීරණයට ඔබ එන්න. யாருக்கு தெரியும், இங்கே சொல்லப்படுகிற அநேக விதமான புரொஃபசர்கள் சொல்லுகிறார்கள் இலங்கைக்கு திரும்ப மழை வரப்போகிறது, திரும்ப வெள்ளம் வரப்போகிறது என்று. அப்படி வந்து இந்த இலங்கை தேசம் இல்லாமல் போகுமையானால் அடுத்த நொடிப்பொழுதிலே நீங்கள் பார்க்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம். කවුද දන්නේ මේ දැන් මාචාර්යවරු කියනවා වගේ අනාවැකි පළ කරනවා වගේ තවත් වර්ෂාව අධික වෙලා මේ ශ්‍රී ලංකාව සාමුලින්ම වෙනසෙනවා නම් ඊළඟ මොහොතේ ඔබ දකින්න යන්නේ ස්වාමින් වහන්සේව. එහෙමනම් ඔබගේ ජීවිතය ඔබ සූදානම් කළ යුතු නෙවෙයිද? இந்த மலையகத்தில் யாராவது என்னைக்காவது நினைச்சாங்களா அப்படி ஒரு வரும், அதாவது பூமி அதிர்ச்சிகள் வரும், இல்லாவிட்டால் அந்த மலைகள் எல்லாம் கடந்து போக முடியும் யார் நினைத்தார்கள்? කවදාරි මේ කඳු කරේ ඉන්න මිනිස්සු හිතුවද කවදාරි මේ වගේ නායයක් සිද්ධ වෙයි, මේ වගේ ගංගොතුරක් එයි, මේ වගේ දේවල් සිදු වෙයි කියලා උන් සිතුවද? வாழ்க்கையிலே நினைக்க முடியாத ஒரு சம்பவம். අපි දකිනවා ජීවිතේ සිතන්න බැරි කාරණාවක් සිද්ධ වුණේ. பிரியமான வாழ்க்கையை குறித்து சிந்தியுங்கள். ඒ නිසා සෙනෙහවන්තනි ඔබගේ ජීවිතය ගැන සිතන්න. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ආස පොළොව පාව ගියත් මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ පාව යන්නේ නැහැ. வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசு உங்களை விட்டு ஓடி போய். මේ වචනේ කියන යක්ෂයාට විරුද්ධව සිටපල්ලා එවිට යක්ෂයා නුඹලාගෙන් පලායයි කියලා. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். යාකෝබ් 4 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ අපි කියවමු. புதிய வருடத்திலே உங்களுக்கு பெரிய போராட்டங்கள் வரலாம், අලුත් අවුරුද්ද ඔයගොල්ලන්ට ගොඩක් පොරබැදින් එන්න පුළුවන්. தோல்விகள் ஏற்படலாம், ඔබට පරාජිතභාවයන් එන්න கவலைகள் පුළුවන්. ஏற்படலாம். කනගාටු වෙන්න පුළුවන්. யாக்கோபு சொல்லுகிறார், යාකෝබ් කියනවා 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே යාකෝබ් පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். දෙවියන් වාසයට ඔබගේ ජීවිතය බාර කරන්න. ஒப்புக் கொடுத்து அதன் பின்பதாக ஆண்டவரோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ඉන්න අනතුරුව දෙවියන් වාසය ඔබගේ ජීවත් වෙන්න ඉගෙන ගන්න. எடுத்தவர் வாசிங்க யாக்கோபு 4:7. යාකෝබ් 4 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ ගත් එක්කෙනා කියවන්න. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சிங்களத்துல එබැවින් දෙවියන් වහන්සේට යටත්ව සිටපල්ලා. නුමුත් යක්ෂයාට විරුද්ධව සිටපල්ලා. එවිට ඔහු නුඹලා වෙතින් පලා යනවා ඇත. அப்ப இந்த கடைசி காலத்துல நமக்கு இருக்கிற பெரிய போராட்டமானது பிசாசுக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கிறதான ஒரு போராட்டம். මතක තබා ගන්න මේ අන්තිම කාලේ අපිට තිබෙන ලොකුම පොරබැදීම තමයි දෙවියන් වාසයටත් යක්ෂයාට අතර මැද්දේ තිබෙන පොරබැදීම. அப்ப இந்த போராட்டத்திலே பிசாசுக்கு தேவையானது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு செய்வதற்காக. මේ පොරබැදීමේදී යක්ෂයාට ඕන කරන්නේ දෙවියන් වාස විසින් තෝරාගත්ත මිනිස්සු වෙගලන් ලැජ්ජාවට පත් වෙලා යන එක තමයි. வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்பதாக. බයිබලයේ කියනවා යක්ෂයා කාව ගිලගම්දෝ කියලා ඔව් සිංහයෙකු මෙන් ඔබ මොබ දුවනවායි කියලා. அப்ப அதை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டுமேயானால் ඒ නිසා මේ යක්ෂයාගෙන් ඔබ ජය ගන්න ඕනේ නම් பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். යක්ෂයාට විරුද්ධව සිටින්න. பிசாசுக்கு எதிர்த்து நின்று යක්ෂයාට විරුද්ධව සිට தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது දෙවියන් වාසයට ඔබ ලං වෙන්න. இந்த புதிய வருடத்திலே பெரிய வெற்றிகளை உங்களுக்கு காணப்படும். එවිට ඔබ මේ අලුත් අවුරුද්දේ මාතෘ ජයග්‍රහණ ඔබ අත්දකින්න යනවා. உங்களுக்காக சில கருத்துக்களை பலர் கொள்ளி சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க ඔබ விரும்புகிறேன். ඉදිරියේ සමහර දෙවියන් වහන්සේගේ වචනවල තිබෙනා වූ සමහර කාරණා ඔබට ලබන්න කැමැති. அதை போடுங்க பாப்போம். தர்ஷன் அந்த
உங்களுக்கு பவர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தேன், அந்த பவர் பாயிண்ட்டை போடுங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய சில காரியம். මේ වසරේදී ඔබ යක්ෂයාට විරුද්ධව සිටින්ට ඔබ කල්පනා කරන්න ඕන කාරණා මේ ස්ථානේ දමන්නේ. அந்த பவர் பாயிண்ட்டை போடுங்க. சரி. மாற்றம் இதுதான் உங்களுக்கு முக்கியமாக தேவையான දැන් මේක තමයි ඔයගලගේ ජීවිතය ඕන කරන වෙනස මේක තමයි. உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது என்று நினைக்கும் அந்த நாளிலிருந்து உன் மனதில் அமைதியாக ஒரு புரட்சி ஆரம்பமாகிறது. அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. ඔබගේ ජීවිතේ කිසිදා වෙනස් කළ නොහැකි බව සිතන ඒ මොහොතේම ඔබගේ මනස තුළ නියතමානී විප්ලවයක් ආරම්භ වෙයි. அப்ப நிறைய நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? எனக்கு ஜெபிக்க முடியாது. අපි ගොඩක් අය අපිට තියෙන ප්‍රශ්නේ බලන්න මට යාඥා කරන්න බෑ. அதுதான் உன்னுடைய நேரம். ඒක තමයි ඔබගේ වෙලාව. அதிலே தான் நீ கற்றுக்கொள்ளல எனக்கு ஜெபிக்க முடியும். එතන තමයි ඔබ ඉගෙන ගන්න නෑ මට යාඥා කරන්න පුළුවන්. ஐயோ எனக்கு பொய் சொல்லாமல் இருக்க අයියෝ முடியாது. මට බොරු නොකිය මට ජීවත් වෙන්න බෑ. அதுதான் உன்னுடைய நேரம். ඒක තමයි ඔබගේ වෙලාව. இல்லை, நான் பொய் சொல்லாமல் இருக்க නෑ முடியும். මම බොරු නොකිය මට ජීවත් වෙන්න පුළුවන්. சண்டை போடுகிறவன் எனக்கு சண்டை போடாமல் இருக்க முடியாது. සඳු දබර කරන්න මට සඳු දබර නොකර ඉන්න බෑ. அதுதான் உன்னுடைய நேரம். නෑ ඒක තමයි ඔබගේ වෙලාව. இல்லை, எனக்கு முடியும். නෑ මට පුළුවන් සඳු දබර නොකර அதான் ජීවත් වෙන්න. சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு පෞතුමා பலன். කියන මාව බලවත් කරන ක්‍රිස්තුස් වාසය තුල මට සියල්ල කළ හැකි. இந்த வருஷத்திலே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாற்றத்தை எடுத்து ඒ பாருங்க. නිසා ඔයගලගේ ජීවිතේ මේ අවුරුද්දේ මේ වෙනස කරලා බලන්න. இரண்டாவது நீங்க செய்ய வேண்டியது முயற்சி. දෙවෙනි එක ඔබ කරන්න ඕනි උත්සාහය. நீ விழுந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் எழுந்து முயற்சி செய்யும் வரை தோல்வி உன் வாழ்க்கையில் இடம்பெறாது. ඔබ වැටුණත් ප්‍රශ්නයක් නැත. නැවත නැගිට උත්සාහ කරනතුරු අසාර්ථකවත් වෙන ඔබගේ ජීවිත ස්ථානයක් නැත. நிறைய பேர் என்ன செய்வோம், நாங்க விழுந்து போயிட்டோம் தான் சொல்லுவாங்க. ගොඩක් අය බලන්න මම වැටුණා කියලා කියනවා. அதுக்கு தகுந்த மாதிரி சிங்கள பாட்டு ஒன்று இருக்கு, வெட்டி வெட்டி மாயனவா. ඒකට හරියන සිංහල ගීතිකාවකද ஓகே, அதான் அந்த வெட்டி வெட்டி அதே படிச்சு මිනිස්සු ඒ இவனும் ගීතිකා இந்த நாள் விழுந்து ඒ போறான். කියන්නේ වැටි වැටි යනවා කියන ගීතිකාව ගායනා කරන ගමන්ම හැමදාම වැටි වැටි තමයි මිනිස්සු ගමන් කරන්නේ. வெட்டி வெட்டி போனா அப்படியே தான் போகும். ඉතින් වැටි වැටි යනවා කිව්වොත් ඉතින් හැමදාම වැටි වැටි அதான் තමයි இந்த යන්නේ. மனிதர்கள் எழுதும் போது நல்ல அழகா எழுதியிருக்காங்க. ඒකයි මේ ලස්සන මේ ප්‍රස්තාව පිරුළු සෙනක කියලා තියෙන මේ වචන ඒ කියන්නේ උදාකාරකවල ලියලා තියෙනවා. முத போட்டதை போடுங்க, முயற்சி முயற்சி ඒ කියන්නේ උත්සාහය. முயற்சி. வேதம் உற்சாய. உலகம் சொல்லுகிறது, ලෝකයා කියනවා முயற்சியுடையார் நிச்சயமாக இகழ்ச்சி அடையார். සාමාන්‍යයෙන් උත්සාහවන්තයා කවදාවත් කැළඹෙන්නේ නැහැ කියලා ලෝකයේ වචනයක් තිබෙනවා. விழுந்தவன் எழும்புறதுக்கு முயற்சி பண்ண. ඒ නිසා වැටුණ තැනැත්තේ නැගිටින්න උත්සාහ කරන්න. இன்னைக்கு இந்த வாலிபர்கள் சில பேர் நம்மளோட கூட இருக்கிறாங்க, அவர்களை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். අද අපිත් එක්ක තරුණයන් කීප දෙනෙක් ඉන්නවා. ඔවුන් ගැන මට දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. எப்ப பார்த்தாலும் விழுந்துகிட்டே இருப்பாங்க. ඒ කාලේ බලන හැම කාලෙම බල වැටි වැටිම எப்ப ඉන්නවා. பார்த்தாலும் விழுந்துகிட்டே இருப்பாங்க. හැමදාම බලදි වැටි වැටිමයි ඉන්නේ. ஆனால் இப்பொழுது தீர்மானம் பண்றாங்க, இல்ல நான் எழும்புவேன். නමුත් දැන් තීරණයක් කළා තියෙනවා නෑ අපි නැගිටිනවා කියලා. ஒரு காரங்களை பட்டாசுக்கெல்லாம் குறை இருக்காது, රතිඤ්ඤවට නම් කිසි අඩුවක් නෑ. அதெல்லாம் நல்லா போட்டுருவான். ඒවනම් හොඳට දාගන්නවා. தான் எழும்புவானா அப்படிங்கிறது தான் கேள்வி. නමුත් තමා නැගිටිනවද කියන එක තමයි ප්‍රශ්නය. தம்பி கணேஷ் முன்னதாவுக்கு உளுந்து உளுந்து போறது வாழ்க்கை அல்ல. ගණේස් ඉන්නවා ඉස්සරහා. මේ වැටි වැටි යන එක නෙමෙයි ජීවිතය. இல்லை எனக்கு முடியாது என்று சொல்லுகிறது வாழ்க்கை அல்ல. මේ මට මේක නවත්තන්න බෑ කියන එක නෙමෙයි ජීවිතය. இல்லை எனக்கு முடியும் என்று நினைப்பதுதான் வாழ்க்கை. නමුත් මට මේක කරන්න පුළුවන් කියලා හිතන එක තමයි ජීවිතය. இந்த உலகத்திலே சாதித்தவர்கள் எல்லாரையும் பார்ப்பலியனால் முடியும் என்று நினைத்தவர்கள், මේ ලෝකේ සාර්ථකත්වයට ආවව සියලු දෙනා කලින් තමන්ට බෑ කියලා හිතලා නැගිට මිනිස්සු තමයි. ஆக குறைந்த நம்முடைய ஜனாதிபதி அனுரை எடுத்து பாருங்க. වැඩි ඕනේ නෑ අපගේ ජනාධිපතිතුමා අනුරව අරගෙන බලන්න. முழுவதுமாக தோல்வி, படுதோல்வி, எத்தனையோ காலங்கள் சீட்டு 3 சீட்டு தான் பார்லிமெண்ட். ඒකල දිගු කාලිනිකව පරාජයට පත් වෙලා අන්ත පරාජයට පත් වෙලා අන්තිමට අපිට කියන පාර්ලිමේන්තුවේ ඒගොල්ලන්ට ආසන 3යි තිබුණේ. ஆனால் அவர்கள் முயற்சி. නමුත් ඒගොල්ලන්ගේ උත්සාහයත් ඇරියේ නෑ. இன்று ஜனாதிபதி, අද යා දේශයේ ජනාධිපතිවරයා ඉන්නවා. அவருடைய ஆட்சி நடக்கிறது. අපිට කියන ඒගොල්ලන්ගේ පාලනය අද මේ දේශය තුල තිබෙනවා. பிரியமானவர்களே, 26ஆம் வருஷத்துல இல்லை எனக்கு முடியாது என்று நினைப்பதை விட்டு முடியும். ඒ නිසා 20යි 26යි වසරේදී ඇදලිවන්තනි ඔබ මට බෑ කියන දේ අතහැරලා නෑ අපිට පුළුවන් කියලා හිතන්න ඕනේ. பவுலை போல சொல்ல பழங்கள். සුදෝ පෞල්තුමා වගේ කියන්න පුරුදු වෙන්න. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. මාව බලවත් කරන ක්‍රිස්තුස් වාසයේ තුලින් මට සියල්ල කළ හැකි. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ඒක විශ්වාස කරන කියන්න හාලෙලූයා. எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டவன கிடைச்ச முதலாவது வார்த்தை. මේක තමයි පාලතුමා ගැලේම ලැබුවාම යාට ලැබුණ පළවෙනිම පොරොන්දු පදේ. கடைசியா கொழும்புல வந்து நகர சபையிலே 5 வருஷம் மந்திரியா இருந்தது. අන්තිමට කොළඹට ඇවිල්ලා මහනගර සභාවෙත් අවුරුදු 5ක් නගර සභාවේ මන්ත්‍රීවරයෙක් ලෙසත් කටයුතු කළා. கரங்களை தட்டுங்க பாப்போம். நல்ல අත්ප්‍රසනාද දෙන්න දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිමයක් දීලා. வேற ஒண்ணுமே கிடையாது. වෙන කිසිම දෙයක් නෑ. பெருசா பேச தெரிஞ்சவர்கள் அல்ல. අපි හොඳට කතා කරන්න දන්නේ නෙමෙයි. பெரிய குடும்பத்திலே பிறந்தவர்கள் அல்ல. ලොකු හොඳ පවුලකින් ආපු අයත් නෙමෙයි. பெரிய
ஒரு மகான்கள் அல்ல, අපි ලොකු ලොකු ප්‍රභූවරුනුත් නෙමෙයි. பெரிய ஒரு மியூசிக் குடும்பத்துல பிறந்தவர்கள் அல்ல. ලොකු සංගීත පවුලක ඉපදුන අයත් නෙමෙයි. ஹalleluya. හලෙලූයා. சொற்ப வசனம். නමුත් ඒ දෙවියන් වහන්සේගේ වචනේ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. මාව බලවත් කරන්නව ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මට සියල්ල කළ හැකි. சொல்லுங்க பாப்போம் ஹalleluya. හලෙලූයා. 2026 வருஷத்துக்கு முகம் கொடுக்கும்போது එසා මේ 20යි 26ට ඔබ මූණ දෙනකොට வியாதியா நோயா கஷ்டமோ துன்பமோ රෝගයද ප්‍රශ්නද කරදර දුකද වේදනාවද ஒரு முடவன் அங்க இருக்கிறான், பேதுரு யாக்கோபும் போறாங்க. අපි දැකනවා පේදුරු යාකොබ් දේව මාලිගාවට යද්දි කොරෙක් වාඩි වෙලා ඉන්නවා. எல்லாம் எழும்பி நடன்னு சொல்லி කිනා නැගිට ඇවිදපන්න. அவன் நினைக்கிறான், ரைட் எனக்கு நடக்க முடியும். ඔව් ඉතනවා රයිට් මට දැන් නැගිට ඇවිදින්න පුළුවන්. எழும்புகிறான், ඔව් නැගිටිනවා. துள்ளி குதிக்கிறான், නැගිට පැන නගිනවා. தேவனுடைய நாமத்தை දෙවියන් மையப்படுத்துகிறான். වහන්සේගේ නාමයමයි මෙතපත් කරනවා. ஹalleluya. හලෙලූයා. முடியும் என்று நினைத்தால் එනිසා අපිට පුළුවන් කියලා හිතනවා නම් நீ மரண சர்வாயில இருந்தாலும் உனக்கு எழும்ப ඔබ முடியும். මරණ මිටියාවෙද සිටියත් ඔබට නැගිටින්න පුළුවන්. போல் யொங்கிச்சோ පෝල් යොංගිචෝ கொரியாவிலே வைத்தியசாலையில படுத்திருக்கிறாள். එයා කොරියාවේ ආරෝග්‍ය ශාලාවේ නිදාගෙන ඉන්නවා. கடைசியாக சாகர தருவாய் අන්තිමට මැරෙන මංචකේ ඉන්නේ. ஒரு வேலைக்கார பிள்ளை போய் சொல்லுகிறாள், එතන එක්කෙනෙක් කියලා දෙවියන් වහන්සේ කෙනෙකුට කියනවා இயேசு ஜீவிக்கிறார், යේසුස් ජීවමානයි. உனக்கு சுகப்படுத்த முடியும். ඔබව සුව කරන්න පුළුවන්. நம்புகிறார். ඔව් විශ්වාස කරනවා. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை ஆதாயப்படுத்தி கொரியாவிலே பெரிய எழுப்புதலை අපි கொண்டு දකිනවා කොරියා දේශයේ ලංක සංඛ්‍යාත සෙනගවක් යේසුස් වහන්සේ වෙතට දිනාගෙන මහත් වූ මහිමයක් ඒ ස්ථානයේ කරමින් සිටිනවා. ஹalleluya. හalleluya. முடியாதுங்கிறவனுக்கு எதுவுமே முடியாது, ඒ නිසා බෑ කියන කෙනාට කිසිවක් බෑ. முடியும் என்று சொல்லுகிறவனுக்கு எதையும் முடியும். නමුත් ඇකි කියන මනුෂ්‍යයට සියල්ල කළ හැකි. அடுத்தது, ඊළඟට நேரம் ஒருபோதும் யாரையும் காத்திருக்காது. கனவுகள் உள்ளவன் தான் நேரத்தை பிடித்து வாழ்க்கையை முன்னே நகர்த்துவான். කාලය කිසිදා කිසිවෙකු වෙනුවෙන් නවතී නැත. සීන ඇති අයයි කාලය අල්ලාගෙන ජීවිතේ ඉදිරියටම ගෙන යන්නේ. நேரம் உங்களுடைய வேளாவ, வாழ்க்கை. வேளாவ. இந்த 2026 வருஷத்துல මේ 20 20 වෙනි අවුරුද්දේ உங்களுடைய நேரங்களை எடுங்கள். ඔබගේ වෙලාව ගන්න. நேரம் ஒருபோது யாரையும் காத்திருக்காது. මේ වෙලාව කාවෙනුනේ දෙක රැඳිලා නැවතිලා ඉන්නේ නැහැ. இன்னைக்கு பாருங்க, முன்னேறிய ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நேரத்தை சரியாக බලන්න பயன்படுத்தியவர்கள். ලෝකේ වර්ධනය වුණව සාර්ථක වුණව හැම දේශයක්ම තමන්ගේ වෙලාව හරියට පාවිච්චි කරන අය. தோத்து போன நாடுகள் எல்லாம் இந்த செல்போன்லயும் தங்களுடைய தேவையற்ற காரியங்களிலும் தங்களுடைய காலங்களை නමුත් செலவழிக்கிறார்கள். පරාජය තුන හැම රටක්ම බලන්න සෙල්ෆෝන් එක අනවශ්‍ය දේවල්ට තමන්ගේ කාලය වැය කරපු රටවල් තමයි පරාජිතභාවයෙන් ඉන්නේ. ஜப்பான்ல இருக்குதான டிக்டாக் வந்து அந்த இடத்துல அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஆரம்பிக்கப்பட்டது. අපි දැකලා ජපානයේ TikTok එක පටන් ගත්තේ ඒගොල්ලන්ගේ දේශීය දරුවන්ගේ අධ්‍යාපනය උදෙසා. ஆனா நம்ம ஊர்ல இந்த டிக்டாக் எதுக்கு பாவிக்கப்படுகிறது? නමුත් අපේ රටේ මොකටද මේ TikTok එක පාවිච්චි කරන්නේ? உங்களுக்கே தெரியும். ඔබම දන්නවා මොකටද நீங்களே කියලා. எதுக்காக பாவிக்கிறீர்கள் என்பதை ඔබම මොකටද ඒක පාවිච්චි කරන්නේ කියන එක දන්නවා. ஞாபகத்தில் ඒ வையுங்கள். නිසා මතක තබා ගන්න. எப்பொழுது எங்களுடைய நேரத்தை கவனமாக பாவிக்கிறோமோ ඔබ කොයි වෙලාවකගේ වෙලාව හරියට පාවිච්චි කරනවද? அவனுடைய வாழ்க்கையை முன்னே நகர்த்துவான். ඒගොල්ලන්ගේ ජීවිතය ඒගොල්ල ඉදිරියටම ගෙන යනවා. இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைகளிலே நிறைய தோல்வி. අර පෙන්තකොස්ස සභාවවල ගොඩාක් පරාජිතභාවය ඇයි දන්නවද? படிக்கிற பிள்ளைகள் நான் படிக்க வேண்டும், நான் ஓஎல் போகணும், ஏஎல் போகிறதான எண்ணம் கிடையாது. දරුවන් ඉගෙන ගන්න දරුවන්ට මම අපස උසස් පෙළට යන්න ඕනේ, මම ඉදිරියට යන්න ඕනේ කියන අදහසක උන්ට නැහැ. சாதாரண ஒரு தொழிலாளி நான் இன்னும் முன்னேற வேண்டும்ங்கிறதான நோக்கம் கிடையாது. සාමාන්‍ය ව්‍යාපාරිකයෙක් මම තව වර්ධනය වෙන්න ඕනේ කියන අරමුණක් උන්ට නැහැ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது வாளாகாமல் தலையாக மாறுவது. කිතුණු ජීවිතය කියන්නේ අපි වලිගේ නොවි අවි ඉස බවට පත්වීමයි. உங்களுடைய நேரத்தை வாழ்க்கையை நகர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முன்னேற்றம். ඔබගේ ජීවිතය අරියාකාරව වෙලාව පාවිච්චි කරන ඊළඟට කියනවා ප්‍රගතිය ඔබගේ ජීවිතේ. இன்று நீ எடுத்த சிறிய முன்னேற்றம் கூட நாளை உன்னை நினைத்து கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு செல்லும். අද ඔබ ගන්නා කුඩා ප්‍රගතියක්වත් එට ඔබ සිතන්නේ නොයකි උසකට ඔබව රැගෙන යයි. ஒரு சின்ன தீர்மானத்தை எடுங்க. ඔබ අද පොඩි තීරණයක් ගන්න. ஜெபத்துக்கே வராதவங்க ஒரு சின்ன தீர்மானத்தை எடுங்க. இந்த வருஷத்துல இந்த 7 நாள்ல ஒரு மணி தியாலம் 2 மணி தியாலம் ஆண்டவருக்காக ஜெபிக்க මෙච්චර කාල දවස් 8 නිරාහාර යාඥාවට ආපු නැති අය කල්පනා කරන්න මේ අවුරුද්දේ මම පැයක් දෙකක්වත් නැත එක දවසක්වත් දෙකක්වත් මම යාඥාවට එනවා කියලා තීරණය வேதத்தை ගන්න. வாசிக்காதவர்கள் அதை குறித்து சிந்தியுங்கள். ඒ වගේ බයිබලයේ කියවන්නේ නැති අය හිතන්න මම ඊටසේ බයිබලයේ කියවනවා. என்னென்ன காரியங்களிலே தீர்மானம் எடுக்கவில்லையோ அந்த தீர்மானத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் ඔබ கொடுங்க. මොන මොන කාරණාවල තීරණයක් ගත්තේ නැද්ද? අද ඒ තීරණය ගන්නවා කියලා ඔබ තීරණයක් ගන්න. எதிர்பாராத உயரத்துக்கு உங்களை கொண்டு ඔබ செல்லும். බලාපොරොත්තු නොවන උස්සකට ඔබව ඒක අරගෙන යයි. வேதத்திலிருந்து ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் பார்ப்பலியனால இந்த நம்பிக்கை வைத்து விசுவாசித்த யாருமே தரித்திரவனாய் மாறினதும் இல்லை. அவர்கள்
வாளாக மாறியது முல்லை தலையாக மாறி தேவனுடைய உயர்த்தி අපි இருக்கிறார். දැකනවා බයිබලයේ උප්පත්තිින්ද ඉදරව දක්වා මේ තීරණය ගත්ත මේ ඇදහිල්ල ගත්ත කිසිම කෙනෙක් තමන්ගේ ජීවිතේ වලිගේ වුණේ නැහැ. ඒගොල්ලෝ ඔක්කොම ඉස්ස බවටපත් වුණා. ඒගොල්ලෝ උසස් භාවයට ගමන් කළා. இந்த ராத்திரி வேளையில ඒ නිසා මේ රාත්‍රී මොහොතේ கடைசி අවසාන වශයෙන් நம்பிக்கை. විශ්වාසය உன் பயம் உன்னை கட்டி போடும், ஆனால் உன் நம்பிக்கை தான் அந்த சங்கிலிகளை உடைத்து உன்னை சுதந்திரமாக மாற்றும். ඔබගේ බය ඔබ වැඳ තමයි. නමුත් ඔබගේ විශ්වාසයයි ඒ බිඳ වැටීම් දමා ඔබ නිදාස් කරන්නේ. ஒரு மனிதனுடைய பயமானது ஒரு வாழ்க்கையை முன்னேற்ற மாட்டாது. මනුෂ්‍යකී බය කවදාවත් මිනිසුකී ජීවිතය ඉදිරියට ගෙනියන්නේ නැහැ. ஒரு தொழில் செய்ய நீ பயப்படுவையானால் ඔබ රැකියාවක් කරන්න බය නම් உன்னுடைய முன்னேற்றம் தடைபடும். ඔබගේ සාර්ථකත්වය එතනින් බාධා වෙයි. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு ரிஸ்க் எடுப்பதற்கு நீ பயப்படுவையானால் ඔබ ඕනෑම දෙයකදී බැරෑරුමක් ගන්න ඔබ බය වෙනවා නම් அது ஊழியமாக இருக்கலாம், ඒක සේවය වෙන්න පුළුවන්. உன் குடும்பமாக இருக்கலாம், ඔබගේ පෞල් ජීවිතය වෙන්න உன் පුළුවන්. பிள்ளையாக இருக்கலாம், ඔබගේ දරුවන් වෙන්න පුළුවන්. படிப்பாக ඔබගේ இருக்கலாம். ඉගෙන ගැන්ම වෙන්න පුළුවන්. உலகத்திலே சாதித்த அனைவரையும் பார்ப்பிலியானால் அவர்கள் எடுத்ததான ரிஸ்க். අපි දන්නවා ලෝකේ ඕනෑම කෙනෙක් අපි දකිනවා ඒ කියන්නේ ලෝකේ ජයගත්ත ඕනෑම කෙනෙක් අපි දකිනවා ඒගොල්ලන්ගේ ජීවිතේ ඕනෑම බැරෑරුමකට ඒගොල්ලෝ මුණ දුන්නා. தோல்வி அடைந்தவர்கள் அனைவரையும் பார்ப்பிலியானால் எந்த ஒரு காரியத்துக்கும் பயந்தவர்கள். ඒ කියන්නේ ඔබ දන්නවා නම් පරාජිත වුණ හැම කෙනාම බලන හැම ගේටම බියගුළු වුණ අය බයටපත් වුණ අය තමයි පරාජයටපත් උනේ. பயமானது பிசாசிடத்திலிருந்து வருகிறது, ඒ නිසා මතක තබන්න බය එන්නේ යක්ෂයාගෙන්. தைரியம் வந்து இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. නමුත් ධෛර්යමත් භාවය යේසුස් වහන්සේගෙන් පැමිණෙනවා. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ඒක තමයි යේසුස් වහන්සේ කිව්වේ. பயப்படாதே சிறு மந்தையே, බය නොවන්න පොඩි කුඩා රැළ. தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். දෙවියන් වාසය ඔබ සමගයි. இந்த அருமையான கால வேளையில ඒ නිසා මේ යාපත් උදෑසන இந்த புதிய வருஷத்துல මේ අලුත් අවුරුද්දේ உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தி, ඔබගේ ජීවිතය ගැන සිතන්න. தேவனுக்காக வாழும்படி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. දෙවියන් වාසය උදෙසා ජීවත් වෙන්න ඔබගේ ජීවිතය බාර කරන්න. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், යක්ෂයාට විරුද්ධව සිටින්න. தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. දෙවියන් වාසයට ඔබගේ ජීවිතය බාර කරන්න. எழுந்து ரெண்டு கண்களை மூடிய தலையில தாழ்த்தி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண අපි නැගිට සිට ස්තුති කරමින් දෙවියන් වාසගේ නාමයේ මහිමයටපත් කරමු. போதர் மெரிலோடு கூட சேர்ந்து சொல்ல போற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளாக வாருங்க. අපි දේවගති මෙරිල් සමග එක්ක වෙලා අපි කියනවා සුද්ධාත්ම දෙවිඳුනි මා සමග එන්න. ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த புதிய வருஷத்துல என்னை பலப்படுத்துவதற்காக நீர் அநேக செய்திகளை அநேக வார்த்தைகளை கொடுத்து ස්වාමීනි මේ අලුත් අවුරුද්දේ ඔබ වාසය මාව බලවත් කරන වෙනස ගොඩක් ප්‍රවෘත්ති ගොඩක් පණිවිඩ වාසය ලබා දුන්න ස්වාමීනි. ஆண்டவரே, இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ස්වාමීනි ලෝකය විනාශය කරා ගමන් ஆண்டவரே, කරනවා. இந்த உலகத்துல இனிமேல் நன்மை ஒன்று ஏற்பட மாட்டாது. ස්වාමීනි ආයෙත් මේ ලෝකේ යහපතක් සිදුවන්නේ නැහැ ස්වාමීනි. இந்த நன்மை ஏற்படாமல் இருக்கிற உலகத்தில் வாழ்வதற்கு நீரே என்னுடைய கேதி. ස්වාමීනි යහපතක් නොවන්නා වූ මේ ලෝකේ ජීවත් වීමට ඔබ වාසය මට උපකාර කළ මැනව. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். ආඥානවනි මට උදව් කර මැනව. ஆண்டவரே, கேட்ட செய்தியின் பெரிய என்னுடைய வாழ்க்கையை நடாத்த உதவி செய்யும். ස්වාමීනි ඇව්වා වූ පණිවිඩය අනුව ඔබ වාසගේ අනුව මගේ ජීවත් වෙන්න මට කරුණාව දෙන්න කියලා අපි යාඥා ஒரு කරමු. வெற்றி உள்ள சபை, අපි ජයාන්විත ජීවිතයක්, ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்பம், ජයාන්විත පවුලක්, ஒரு வெற்றி உள்ள பிள்ளைகள், ජයාන්විත දරුවන්, ஒரு வெற்றி உள்ள புருஷன், ජයාන්විත පුරුෂයෙක්, ஒரு வெற்றி உள்ள மனைவி, ජයාන්විත භාර්යාවක්, தேசத்தை கற்றுக்கொள்ள வெற்றி உள்ள ஒரு திருச்சபை. දේශය ගොඩ නගන්නා වූ ජයාන්විත දේව සභාවක් බවට පත් වෙමු. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபத்துக்கு අපි හැම කෙනාම එක්ව දෙවියන් වහන්සේව නමස්කාර புதிய කරමු. வருஷத்திலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம். මේ අලුත් අවුරුද්දේ හැම කෙනාම අත්ඔසවලා දෙවියන් වහන්සේ ස්තුති කරන්න. இதோ ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலே இந்த பலன் எனக்கு வேண்டும். මේ අලුත් අවුරුද්දේ දෙවියන් වහන්සේ වාසව මත පෙන්වන්න ස්වාමිනේ. நான் வாழாகாமல் தலையாக மாறணும். ස්වාමිනේ මම වලගේ නොවේ මම ඉස්සෙන්න ඕනේ ස්වාමිනේ. என்னுடைய முன்னேற்றத்தை பார்க்கும்போது இதோ இவன் கிறிஸ்தவன் என்று மக்கள் சொல்லணும். ස්වාමිනේ අපගේ වර්ධනය දැකලා ආලපාලින මිනිස්සු කියන්න ඕනේ. என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை பார்க்கும்போது இதோ இந்த திருச்சபைக்கு போகிற இந்த வாழ்க்கை வெற்றியாக மாறி இருக்கிறது என்று சொன்னார். මාගේ ජීවිතයේ වර්ධනය දකින සෙනඟ කියන්න ඕනේ මේ දේව සභාවට යන සෙනඟගේ ජීවිතයේ වර්ධනයක් තිබෙනවායි කියලා. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கு காரணம் இயேசு. ස්වාමීන් වහන්සේ ජීවිතයේ වෙනසට එකම හේතුව යේසුස්. හalleluya. සහෝදර පත්මනාදන් යාඥා කරදී යාඥා කළා දෙවියන් වාසය අපට කරපු දේවල් වලට ස්තුති කරන්න කාලය මදි කියලා. මේ අලුත් අවුරුද්දේ පළවෙනි নমස්කාරය ඔබ කාටවත් හැපි නිව් ඉයර් කියන්න ඉස්සල්ලා සුබ පතන්න ඉස්සල්ලා ඔබ ඔක්කොමල් එක්ක වෙලා අප සමග දෙවියන් වාසයට පළවෙනි নমස්කාරය පළවෙනි ගෞරව අපි ලබා දෙමු. හalleluya. ප්ලේ பண்ணி கொண்டிருங்க. ஹalleluya. ஸ்துதி කරන්න, කට ඇරලා ස්තුති කරන්න. வாய்களை திறந்து ஹalleluya. யாரே வாழ்த்த முன்பதாக ஆண்டவரை வாழ்த்துங்க. ஹalleluya. 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 எல்லாரும் இந்த வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. ஆராதனை இயேசுவுக்கே. இந்த கரங்களை
இயேசுவுக்கே. கரங்களை மேல உயர்த்தி ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை we worship you Lord Jesus. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. நாமதிமு இயேசுனி ஒபவ. நாமதிமு இயேசுனி ஒபவ. நமக்கு நாம කියන්න. நாமதிமு இயேசுனி. ஆண்டவரே நாம உம்மை ஆராதிக்கிறோம். நாமதிமு இயேசுனி ஒபவ. நாமதிமு இயேசுனி ஒபவ. அவை கவன் நவக் நாமதிமு. நாமதிமு இயேசுனி ஒபவ. ஹல்லேலூயா. நாமதிமு ரமதலவ சமரவதலவரி கரவ. நாமதிமு இயேசுனி ஒபவ. நாமதிமு இயேசுனி ஒபவ. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடும். ஒரு மகிமையின் மேகம் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடும். உலவா சகலவா. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடும். ஓ விலகாத மேகம் நீர். உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர். உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு. இந்த புது வருடத்தில் உங்க குரல் முதலாவது ஆண்டவருக்கு தான். මේ අලුත් අවුරුද්දේ ඔබගේ අඩ පළවෙනිද කතා කරන්නේ දෙවියන් වහන්සේ. හල්ලෙලූයා 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 හල්ලෙලූයා. ඕ ප්‍රශංසා වේවා ඔබට මහිමය වේවා. ඔබට ගෞරව වේවා ස්වාමිනේ. ඔබට නමස්කාර වේවා. හල්ලෙලූයා මේජර් හල්ලෙලූයා මේජර් හල්ලෙලූයා හල්ලෙලූයා. හැම කෙනාම අද්දක ඉහෙලට ඔස්සවලා දෙවියන් වහන්සේ බලන අපි ඔක්කොමලා මේව කියමු. මේක දෙමළ භාෂාවෙනුත් කියන්න පුළුවන්. සිංහල භාෂාවෙනුත් කියන්න පුළුවන්. ඔක්කොමලා අද්දක ඉහෙලට ඔස්සවලා எல்லாரும் கரங்களை உயர்த்தி தூயரே தூயரே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே தூயரே. நமக்கு நாம அத்தசமனா சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே. மறுபடியும் ஒரு விசை தூயரே தூயரே தூயரே. சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நீரே. அவர் தூயவர் தூயர். எல்லாரும் சேர்ந்து நீங்க பரிசுத்தர் வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே
විශ්වාසද hallelujah 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே நீ ராஜாதிராஜன் தேவாதி தேவன் சர்வ வல்லவர் ஒருவர் அதிசயம் செய்கிற தெய்வம் ஆண்டவரே உமது நாமம் இயேசு hallelujah 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 சோத்ரம் சோத்ரம் நமஸ்கார அவசான கொடச நமஸ்கார இறுதியான நேரம் எல்லாரும் ஒரு விசை இந்த வருடத்திலே 2020 ஆண்டிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஹalleluya ஓசன்னா ஹalleluya ஓசன்னா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாமத்தை கொடுத்து ஹalleluya ஓசன்னா Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hallelujah, Hosanna. Yeshuve, Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. உயிரோடு இருந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் புதிய வருஷத்தை ஒப்பு கொடுத்து பாஸ்டர் பெரிய இடத்திலே செபிக்கும்படி சொல்லுவோம். 2026 வருஷம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தேவ கிருபை பெறும்படியாக பொருளாதார ரீதியாக ஆகலாம், சரீர ரீதியாக வெட்டப்படுவான், அதுபோல சுகபலமாய் இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களாக இருக்கலாம், வியாபாரங்களாக இருக்கலாம், அதுபோல தேசத்தினுடைய விடுதலை, தேசத்துக்கு கிருபை, தேசத்தினுடைய தயவு வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய மக்கள் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் நோக்கி செபிக்கும் போது இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். இந்த தேசத்திலே வெள்ளப்பெருக்கோடு ஜனங்கள் தொய்ந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையில 2026 வருஷம் ஆண்டவரே எங்களுடைய செபத்தை கேட்டு இந்த தேசத்தை கட்டி எழுப்புங்க, தேசத்தினுடைய தருத்திரத்தை மாற்றுங்க, தேசத்துக்கு கருவியை கொடுங்க, தேசத்தினுடைய போராட்டங்களை மாற்றுங்க. ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி செபிக்கிற ஜெபம் தேசத்துக்கு கருவியை கொடுக்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி இந்த 2026 வருஷத்துக்காக நாங்கள் செபிப்போம். सर्व बलवंत देवी प्याणिनी 2026 අපි පළමු කොට කතා කළේ ඔබ සමගයි ස්වාමිනී. අපි උච්චාරණය කළේ යේසුස් වහන්සේගේ නාමයයි. හalleluya. එනිසා අපි විශ්වාස කරනවා මේ අවුරුද්ද ස්වාමිනී අපි ජල මැදින් ගියා, අපි ගිනි මැදින් ගියත්
ස්වාමින් වහන්සේ අප සමග සිටමින් අපව ගලවාගෙන අපව මඟ පෙන්වන්නට ඔබ වහන්සේ බලවන්තයි ස්වාමිනී. හලෙලූයා. අද අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ බැලුව ආකාරයට අපව බලවත් කරන්නා වූ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපට සියල්ල කළ හැකියි ස්වාමිනී. මේ වසර අපට එළවෙන්නා වූ ස්වාමිනී දරුවන්ගේ ජීවිතේ වේවා, ස්වාමිනී පෞල් ජීවිතේ වේවා, තරුණයන්ගේ ජීවිතේ වේවා, වැඩිහිටියන්ගේ ජීවිතේ වේවා, සභා ජීවිතේ වේවා, දේව සේවකයන්ගේ ජීවිතේ වේවා, ඕනෑම දෙයකට මුණ පෙන්න දෙවියන් වහන්සේ අප සමග සිටින නිසා ස්තුති ස්වාමිනී. බලව මේ ලෝකාන්තයේම දක්වා මම සෑම කල්ලිම නුඹලා සමග සිටිමි කී දෙවියන් වහන්සේ මේ 20 26 මේ සභාවට ඔබගේ සෙනගට ඔබගේ දරුවන්ට ආශිර්වාද කර දුන මැනව ස්වාමිනී. හalleluya. ස්වාමිනී අපි යාඥා කළ නිසා ඔබ වාසේ පුදුම දේ මේ දේශය තුල කර තිබෙනවා. තවත් මේ වර්ෂාව දීර්ඝ නොවි සෙනග කීවව අනාවැකී නිස් ප්‍රභා කරලා දෙවියන් වහන්සේ මේ දේශෙට ජය දීලා තිබෙනවා. ඒ නිසා මේ උදෑසන මේ අලුත් අවුරුද්දේ අපි යාඥා කරනවා ශ්‍රී ලංකාවට ආශිර්වාද කළ මැනව මේ දේශය ගොඩනගන්න ස්වාමිනී. හalleluya. අද මේ රාත්‍රී මොහොතේ මේ ස්ථානින් හැම කෙනාම කුඩා දරුවෙකුට සිට වැඩි මාළා දක්වා ස්වාමී වූ යේසුස් වහන්සේගේ නාමය පළමු කොට උන්ගේ මුඛෙන් ප්‍රකාශ කළ නිසා බයිබලයේ කියන ආකාරයට නුඹ ස්වාමී වූ යේසුස් වහන්සේ වදාගෙන නුඹගේ මුඛෙන් ප්‍රකාශ කරන්නේ නම් නුඹ ගලවනු ලබන්නේ. හalleluya. මේ වසර මුළුල්ලේම ඔබ වාසේ පොරට ආශිර්වාද කළ මැනව, සඵලත්වයේ ගෙන දුන මැනව, ව්‍යාපාර දියුණු කළ මැනව, අත්වන වැඩේ සාර්ථක කළ මැනව, දරුවන්ගේ අධ්‍යාපනයේ දියුණුවෙන් දියුණුව ලබා දුන මැනව මේ සියල්ලක්ම අපි ඔබගේ දෑතට බාර දීලා මේ සියල්ලක්ම ඉල්ලා ලබා ගන්නේ ਸਰව බලධාරී ජීවමාන වූ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නිසාය. ආමේන්. 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 හalleluya. இந்த காலவெளியிலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். උදේ මේ මොහොතේ ඔබගේ පඬුර ඔබගේ දෑතට ගන්න පුළුවන්. காணிக்கைகளுக்காக நான் செபிக்க போறோம். எல்லாரும் அமர்ந்திருந்து உங்களுடைய காணிக்கைகள் எடுங்க. හැම කෙනාම වාඩි වෙලා දෙවියන් වහන්සේට ඔබ දෙන තුටු පඬුර ඔබගේ දෑතට ගන්න. அப்ப காணிக்கை எடுத்து தேவனிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இது உமக்கு முதலாவதாக நான் கொடுக்கிறேன். ඔබගේ පඬුර අරගෙන කියන්නේ ස්වාමිනී මේ අවුරුද්දේම ඉස්සලාම ඔබට දෙන පඬුර මේක ස්වාමිනී. இந்த நேரத்தில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ඔබ දැන් මේ මොහොතේ විතරක් නෙවෙයි නිතරම ඔබට පුළුවන් හැම මොහොතකම දෙවියන් වහන්සේට පඬුරක් දෙන්න උත්සාහ කරන්න. முதலாவது உங்களுடைய காணிக்கை எடுங்க. எல்லாரும் இந்த காணிக்கையை கைகளில் வைத்து நாங்கள் செபிக்க போறோம். හැම කෙනාම පඬුර අරගෙන අපගේ අත්වල තබලා අපි වලම කොට කියන යාඥා කරමු. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக දෙවියන් වහන්සේම ඔබට ආශිර්වාද කරන පිණිස வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட බයිබලයේ කියන පළම කොට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයත් උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම සොයාපල්ලා එවිට නුඹලාට මේ දේවල් දෙනු ලබන්නේය. நேரத்தை கடவுளுக்கு கொடுங்கள். වෙලාව දෙවියන් වහන්සේට දෙන්න. காலத்தை கடவுளுக்கு ඔබගේ கொடுங்கள். කාලය දෙවියන් වහන්සේට දෙන්න. உங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்கு ඔබගේ கொடுங்கள். දරුවන්ව දෙවියන් වහන්සේට දෙන්න. உங்களுடைய குடும்பத்தை கடவுளுக்கு ඔබගේ கொடுங்கள். පවුල දෙවියන් වහන්සේට දෙන්න. கொடுத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது மல்கியா புத்தகத்திலே, கொடுத்து பாருங்கள் கர்த்தர் நான் செய்வனா இல்லையா என்பது. දෙවියන් වහන්සේගේ වචනේ මලාකී පොතේ කියනවා නුඹලා මට දීලා බලපල්ලා මම නුඹලාට ආසේ කවුළු විර කර නුඹට ආශිර්වාද කරන්නේ නැද්ද කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. காணிக்கை எடுத்தவர்கள் எல்லாரும் எழும்பி நின்று உங்களுடைய கைகளிலே காணிக்கை வைத்துக் ඒ නිසා පඬුරු ලබා අතට ගත්ත අය ඔක්කොමලා දැන් නැගිට සිට ඔබගේ අතේ පඬුර තියාගන්න. எல்லாரும் கரங்களை வைத்துக் හැමදේම ඔබගේ අතේ පඬුර තියා ගන්න. ஆண்டவரே, எந்த ஒரு மனுஷனுக்கும் கொடுக்கிறதுக்கு முன்பதாக உமக்கு நான் கொடுக்க போகிறேன். ස්වාමිනී මම කිසිම මිනිසෙක් එක්ක ගනුදෙනු කරන්න ඉස්සෙල්ලා අද පළවෙනි ගනුදෙනුවම ඔබ වහන්සේත් එක්ක කරනවා. ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த ஜீவனுள்ள தெய்வமாகிய நீர் என்னை ரட்சித்தீர். ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வதை பார்க்கிலும் மேலான வாழ்க்கை இல்லை. இதோ இந்த பணமும் நீர் எனக்கு கொடுத்தது, அதை திரும்ப நான் உமக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையில எந்த தரித்திரமும் வராதபடி இந்த 26வது வருஷத்துல எண்ணெய் தண்ணீர் பஞ்சம் இல்லாதபடி என் குடும்பத்தை என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி என்று ஜெபிக்கிறேன். අපි කියමු ආසකොළම වවා පාලනය කරන ਸਰවබලධාරී දෙවි පියාණනි, ඔබ වාසේ මාව තෝරගෙන ඔබ වාසේ ලබා දුන්න මුදල් ස්වාමිනී වේ. ඒ නිසා මම කිසිම මිනිසෙක් නෙමෙයි දෙන්න ප්‍රථමයෙන් පළමු කොටද ඔබ වාසයට මම මේක ලබා දෙනවා. ඒ නිසා ඔබ වාසේගේ දෑතට මම මේක දෙන්න නිසා ස්වාමිනී මගේ ගෙදර තෙල්ද පිටිද නොඅඩුව තිබෙන පිණිසත් ස්වාමිනී මාව කිසිම කාලකන්නිකමක් දරිද්‍රතාවයක් මගේ ජීවිතේ නොයන පිණිස මේ 2026 මට ආශිර්වාද කළ මැනව. பரலோகத்தின் அன்பான ஆண்டவரே, ස්වර්ගයේ වැඩ සිට දෙවි පියාණනි, இது வந்து 2026 வருஷத்துல உமக்காக கொடுப்பேன் என்று சொல்லுகிற உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க ස්වාමිනී 2026 පළමු කොට මම
මම දෙවියන් වහන්සේට දෙනවයි කියම මේ දරුවන්ට ආශිර්වාද කළ මැනව. அவர்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து உமக்கென்று கொடுக்கும்போது அதனுடைய பிரதிபலனை அவர்கள் எப்படி கொடுக்கிறார்களோ அதே போல அமுக்கி குலுக்கி ஆண்டவரை நிறைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ස්වාමිනී ඔවුන්ගේ සිතේ නියම කරගත් ආකාරයෙන් ඔබ වහන්සේට දෙන විට ස්වාමිනී ඔවුන් නියම කරගත් ආකාරයට ඔබ වහන්සේ එය ස්වාමිනී ඔවුන්ගේ ජීවිතෙන් පිරී ඉතිරියන්ට ආශිර්වාද කළ මැනව. மனுஷன் கொடுத்தால் தான் ஆசீர்வதிப்பான், ஆனால் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஆசீர்வதிக்கிற தெய்வமாகி உமக்கு உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதித்து அவளை வாளாக்காமல் தலையாக மாற்றி வியாபாரங்களை ஆசீர்வதித்து எண்ணெய் தண்ணீர் பஞ்சமில்லாதபடி நிறைவை இந்த 2026 வருஷத்திலே කට්ටලෙඩඹඩියායි ජෙபிக்கிறோம். ස්වාමිනී මිනිසුන් අපි යමක් දුන්නොත් උන් අපිට ආශිර්වාද කරයි නැතිනම් ආශිර්වාද නොකරයි. නමුත් කිසිවක් දුන්නත් දොදුන්නත් අපිට ආශිර්වාද කරන දෙවියන් වහන්සේම ඔබගේ පොරොන්දු අනුව දෙන්න එවිට නුඹලාට දෙන්න ලැබේ කිව්ව ආශිර්වාදය අනුව ඔබ වහන්සේගේ දරුවන්ගේ නිවෙස්වල තෙල්ද පිටිද අඩු නොවන පිණිස ඔවුන්ගේ ව්‍යාපාරයන් දියුණු වෙලා ඔවුන් අත්ින් අත්බාත් කරන සියලුම දේවල් ආශිර්වාද වෙන පිණිස ඔබ වහන්සේ ඔවුන්ට ආශිර්වාද කළ මැනව. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. පියාණන් වහන්සේගේ පුත්‍රයන්න් වහන්සේගේ සුද්ධාත්ම වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරමු පියාණනි. ஆமென். ආමෙන්. நேரங்களை மிச்சப்படுத்தும்படியாக කාල වේලාව ඉතුරු කරගන්නා පිණිස இந்த காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கும்போது ஜூட் ஒரு பாடலை பாடுவார். காணிக்கை கொடுத்தவர்கள் முன்னதாக வந்து நீங்கள் ராப்போசன பந்தியிலே பங்கு பெற்றி உங்களுடைய வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக පඬුරු දෙන අවස්ථාවේදී සහෝදර ජූඩ් ගීතිකාවක් ගායනා කරයි. ඒ පඬුරු දුන්නට පස්සෙ ඔබ මොකද කරන්නේ? ඉදිරියට ඇවිල්ලා මේ රාත්‍රී භෝජනය සූදානම් වන්න කාලය ඉතුරු කරගන්න පිණිස ඒ රාත්‍රී භෝජනය ලබාගෙන ඔබ යන විට ඔබගේ පොරොන්දු පද ලබාගෙන යන්න. அடுத்து முதல் தேதியிலிருந்து நாங்கள் இந்த ஜெபத்துக்கு போக இருக்கிறபடினால் காலங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது நல்லது. அமர்ந்தவாறு வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. අපේට උදෑසන සිටම අපි යාඥාව දිගින් දිගටම කරන්න යන නිසා අපේ කාල වේලාව ඉතිරි කරගන්න හොඳයි. ඒ නිසා පළමු කොට පඬුරු දෙන්න, පඬුරු දීලා ඊට පස්සේ ඔබ රාත්‍රී භෝජනය ලබා ගන්න එන්න. වාඩි වෙලා ඉන්න අතර වාරෙම දෙවියන් වහන්සේගේ වචනෙට සවන් දෙන්න. පඬුරු ගන්න දැන්. இயேசு காடு கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறது, நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அந்த பொடியை பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பாடம் பண்ணும்போதெல்லாம் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வரும்போதும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். எனது நாளிலே அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்தறியதனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். යාඥාවට සිළු දෙනාම ඔබ සූදානම්ින් මේ වචන වලට සවන් දෙන්න. වචන සඳහන් දුන්න පසුව ඔබ ඉදිරියට කාන්තාවන් පළමු කොට එන්න. ඇවිල්ලා සුදෝ සහභාගීකමට සහභාගී වෙන පිණිස. මක් නිසාද මම නුඹලාට බාර දුන්නේ ස්වාමීන්ගේ ලැබීමි. එනම් ස්වාමී යේසුස් වහන්සේ පාවා දෙන රාත්‍රියේදී උන්වහන්සේ රොටරගෙන ස්තුති කොට කඩා මේක නුඹලා උදෙසා දෙන්නා වූ මාගේ ශරීරය. මා සීකිරි පිණිස මේක කරපල්ලා යයි කීසේක. එලෙසම රාත්‍රී කෑමෙන් පසු කුසලානද්දී මේ කුසලානි මාගේ ලෙන් පීටුන අලුත් ගිවිසුමය. යම් පමණ වර නුඹලා මේන් බොන්නවද එපමණ වර මා සීකිරි පිණිස මේක කරපල්ලා යයි කීසේක. මක් නිසාද නුඹලා යම් පමණ වරක් මේ රොටි කන්නවද කුසලානින් බොන්නවද එපමණ වරක් ස්වාමින් වහන්සේ එනතුරු නුඹලා උන්වහන්සේගේ මරණය ප්‍රකාශ කරන්නෝය. එහින් නුසුදුසු මේ රොටි කන්නා වූ නොත් ස්වාමින් වහන්සේගේ කුසලානින් බොන්නා වූ කවරෙකු නමුත් ස්වාමින් වහන්සේගේ ශරීරය ගැනත් මේ ගැනත් වරදකාරයක් වන්නේම. නමුත් එක් එක්කෙනා තම තමාම සෝදිසි කොට ඒ රොටි කෑවාවේ ඒ කුසලානින් බීවාවේ. මක් නිසාද කන්නා වූ බොන්නා වූ තැනැත්තේ ශරීරය නොවිමසනවා නම් ඔහු තමාටම දඬුවම් පැමිණ ලෙස කන්නේය බොන්නේය. ඉන් නිසා නුඹලා අතරේ බෝධනෙක් දුර්වල සිටිති, බෝධනෙක් නින්දටපත් වෙති. අපිම විමසමු නම් අපි විනිශ්චය කරනු ලබන්නේ නැත. எழுந்திரண்டு பந்திக்காக நாங்கள் ஜெபிப்போம். නැගිට සිට අපි මේ මොහොතේ සුද්ධෝ සහභාගීකම දිසා යාඥාවක් ඔප්පු කරමු. சார் ஃபயாஸ் அதற்காக ஜெபிக்கும் போது நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த பந்தியிலே பரிசுத்தமாக பங்கு பெற்று இந்த 2026 வருஷத்தை பரிசுத்தமுள்ள வருஷமாய் மாற்றிக்கொள்ள උදවි செய்யும். සහෝදර පයාස් කෙටින් යාඥා කර මේ සුද්ධෝ සහභාගීකම දෙවියන් වහන්සේට කැප කරන විට අපි කියමු ස්වාමින්ට ඌ සමග එක්ව ස්වාමිනී මේ 2026 සුද්ධෝ කමින් මේ සුද්ධෝ සහභාගීත්වයට සහභාගී වෙලා අපේ ජීවිතයේ සුද්ධෝ ජීවිතය ගත කරන්නට අපට කරුණාව දෙන්න කියලා අපි දෙවියන් වහන්සේට යාඥා කරමු. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே,
ராஜா, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே, இந்த முதல் மணித்தியாலத்திலே ஆண்டவரே உம்மோடு கூட இருந்து இந்த நாளை ஆரம்பிக்க நீங்க கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக உம்மை நன்றியுள்ள மனதோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதலாவது நாளிலே ஆண்டவரே, இந்த முதல் மணித்தியாலத்துக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை பங்கு கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை பானமாக பங்கு கொள்ளவும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வருஷத்திலே எதெல்லாம் ஆண்டவரே சுவாமி உம்முடைய விருப்பத்தை மாறாக நாங்கள் செய்தோமோ, ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு மீறி ஆண்டவரே என்னென்ன காரியங்களை செய்து வந்தோமோ எல்லாவற்றையும் ஆண்டவரே சுவாமியுடைய பாதத்திலே ஆண்டவரே சுவாமியிடத்திலே மன்னிப்பு பெற்றவர்களாய் மனம் திரும்பியவர்களாய் இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே இந்த பந்தியிலே பங்கு கொள்ளவும், திரும்பவும் அதே பாவத்தையே அதே மீறுதலை செய்யாமல் ஆண்டவரே சுவாமி இந்த வருஷத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் தொடக்கம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எடுத்த இந்த முடிவின்படி ஆண்டவரே தொடர்ந்தும் ஆண்டவரே சுவாமி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக என்னுடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக இந்த நாளிலே ஆண்டவரே சுவாமி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பந்தியில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுவாமி இந்த பந்தியிலே பகிர்ந்து கொடுக்கிற ஆண்டவர் ஊழியக்காரர்களையும் உம்முடைய திவ்ய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அமைதியாக அமருங்கள். නියඬව අපි වාඩි වෙමු. பயாஸ் முதலாவதாக வாக்குத்தத்த வசனம் 3 எடுங்க. சபைக்கு வாக்குத்தத்த வசனங்கள். පළමු කොට සහෝදර පයස් වෙලා පොරොන්දු පද 3ක් ගන්නවා. ඒ කියන්නේ සභාවට පොරොන්දු පද ඒවා. பின்பதாக நீங்கள் பந்தியிலே பிரவேசித்து அந்த உங்களுக்கான வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துச் செல்லுங்கள். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். ඉන් අනතුරු ඔබ ඇවිල්ලා සුද්ධෝ සහභාගිකමට සහභාගී වෙන අනතුරු ඔබ යන විට ඒ පඳුර ඔබ ඒ කටපාඩම් පදේ ලබාගෙන යන්න. එවිට දෙවියන් වහන්සේ මේ වසරට යුතු වචනේ ඔබට ලබා දීලා ඔබගේ ජීවිතේ මඟ පෙන්වයි. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරත්වා. 2026 வருஷம் சபைக்கு ஒரு வெற்றியுள்ள வருஷமாக மாறும்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. මේ 2020 වසර දෙවියන් වහන්සේ සභාවට ජයග්‍රාහී වසරක් වන පිණිස දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන සේක්වා. 3 வசனங்களை இப்பொழுது நாங்கள் வளமையாக எடுக்கிறது உண்டு. අපි දිනපතාම මේ වගේ සභාවට කියලා පද 3ක් අපි සාමාන්‍යයෙන් සුපුරුදු පරිදි ලබා ගන්නවා. ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிற வசனங்கள், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ඒසට කියලා නුඹ යා යුතු මාර්ගයේ නුඹට මඟ පෙන්වන්නා වූ ස්වාමී වූ දෙවියන් වහන්සේ මමයේ කියන එක දෙවියන් වහන්සේ සභාවට කතා කරලා තිබෙනවා. ஏசாயா 48:17. යෙසායා 48:17. ඒ වගේ දෙක ස්වාමීල් 8 වෙනි පරිච්ඡේදයේ 29 වෙනි පදයේ දෙවියන් වහන්සේ කියනවා දෙවියන් වහන්සේ ඔබගේ ආශිර්වාදයෙන් ඔබගේ මේකරුවාගේ වංශය සදා කාලයටම ආශිර්වාද කරනු ලබාවා. அதே போல 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை சொல்கிறது, தேவரீர் உமது அடியானின் சந்ததியை நித்தியத்துக்கும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ඒ වගේ තුන්වෙනි පදයේ දෙවියන් වහන්සේ සභාවට පොරොන්දුවක් දෙලා තිනවා, මාගේ නාමයෙන් උඹලා කිමක් ඉල්ලන්නවද එය මම නුඹලාට ලබා දෙමි කියලා දෙවියන් වහන්සේ පොරොන්දුවක් දෙලා. யோவான் 14:14 சபையாக நாங்கள் இந்த வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசிப்போம். අපි යෝහන් 14:14 පදයේ සභාවක් ලෙස දෙවියන් වහන්සේ සභාවට දුන්නා මේ පොරොන්දු පද අපි විශ්වාස කරමු. வாக்குத்தத்தங்களுக்காக இந்த 7 நாளும் காத்திருந்து நாங்கள் செபிப்போம். මේ පොරොන්දු ගැන මේ දවස් 7ක් අපි දෙවියන් වහන්සේගේ පාද පාමුල රැඳී ඉඳලා යාඥා කරමු. தேவன் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக දෙවියන් වහන්සේ මේ පොරොන්දු සභාව තුල ඉෂ්ට සිද්ධ කරන පිණිස விசேஷமாக என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். විශේෂ වශයෙන්ම දෙවියන් වහන්සේ කියලා තිබෙනවා, මාගේ නාමයෙන් නුඹලා කුමක් ඉල්ලන්නවද මම ඒ නුඹලාට ලබා දෙන්නෙමි කියලා දෙවියන් වහන්සේ කියලා நமக்கு තිබෙනවා. தேவையானது பரிசுத்தம், பரலோக ராஜ்யம், பாவிகளுடைய மனம் திரும்புதல். අපගේ කාරණාව තමයි සුද්ධකම, පෞකාරයන් ගැලවෙව ලබන එක දෙවියන් වහන්සේගේ ස්වර්ග රාජ්‍යය. மூன்றையும் உறுதியாக ஜெபிப்போம். මේ කාරණා තුන ගැන ස්ථිරව අපි යාඥා කරමු. இந்த பிரதேசத்தில் இருக்கிற பாவிகளை மனம் திரும்ப செய்வோம். මේ පළාතේ ඉන්න පෞකාරයන් අපි
පසුතැවිල්ලට ගෙනෙමු. நரகத்தை வெறுமையாக்கி பரலோகத்தை நிரப்புவோம். නරකාදී ඉස්කරලා ස්වර්ග රාජ්‍ය අපි පුරවමු. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේම ඔබට ආශිර්වාද කරන සේක්වා. பாடல்களோடு வாக்குத்தத்த வசனங்களோடு கடந்து செல்லுங்கள். අපි ගායනාවන් සමග නමස්කාරය සමග සුදෝ සහභාගීකමට සහභාගී වෙමින් පොරොන්දු පද ලබා ගනිමින් අපි දේවයේ තුල ඉදිරියට ගමන් කරමු. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீதியின் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீதியின் தயவு. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அழைத்து திருந்தேனே, ஆடுகள் பின்னே அழைத்து திருந்தேனே. அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீதியின் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீதியின் தயவு. என் திட்ட ஆசைகள் சிறியாதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்ட ஆசைகள் சிறியாதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீதியின் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீதியின் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்.
தூற்றி திரிந்தனர். தேவமைந்தன் என்னை தூக்கி எடுத்திரு. தீய மனிதர் என்னை தூற்றி திரிந்தனர். தேவமைந்தன் என்னை தூக்கி எடுத்திரு. அழுதிர சேவைக்கு நன்றி சொல்லியே போய் வாழ்வேன். தந்திர கிருபைகள் அழுதிர சேவைக்கு நன்றி சொல்லியே உம்மை பாடுவேன். எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்த வாழ்வு தந்தே இன்ப இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்த வாழ்வு தந்தே இன்ப இயேசுவே. வாசமுள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்த வாழ்வு தந்தேன் இன்ப இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்த வாழ்வு தந்தேன் இன்ப இயேசுவே.
எங்கள் மத்தியிலே சகோதரன் நேசன் இருக்கிறார். நேசன் இடத்துல செல்வோம். செபித்து ஆராதனையை நிறைவேற்ற கொண்டு வருகிறார். සිළුදාව දිනෙන් වසා ඉසපාත් කරමින් යාඥා පූර්වක සිළුදාම සිට විට අපි ඉල්ලා සිටු අප මැද සහෝදර නේසන් ඉන්නවා. ඔහු ඉදිරියට පැමිණ යාඥාවෙන් මේ දේමය ස්වාමින්ගේ දෑතට බාර කරමින් යාඥා කරන්න කියා. கண்களை மூடி தலையில் தாழ்த்திருக்கும் போது அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான புதிய வருஷத்துல புதிய பலத்தோடு போக ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடும். வேதம் சொல்லுவது உடைய போல பிறனை நேசி. அதுபடினால் நீங்கள் உங்களுடைய சகோதரன் சகோதரி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும்ங்கிறதான அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய இருதயத்தோடு சபை மக்களை ஆசீர்வதித்து கடந்து செல்கிறார். එනිසා මේ අවස්ථාවේ මේ වචනික නුඹට මෙන්න නුඹගේ අසල්වාසියට ප්‍රේම කරව. එමනම් සභාවේ ඉන්න එක එක සහෝදර සහෝදරියන්ව අපි ආශිර්වාද කළ යුතුයි. ඒ නිසා ස්වාමිනී, මේ වසරේ අපි සිළු දෙනාම ආශිර්වාදයෙන් යුක්තව ගමන් කිරීමට ඔබ වහන්සේගේ කරුණාව දෙන්න කියලා ඔහු සමග එක්ව යාඥාව අපි එක්සිත වෙමු. இந்த வேலையிலும் ஆண்டவரே சுவாமி, இந்த சபையார் அனைவரும் ஆண்டவரே சுவாமி, நீர் ஆசீர்வதித்தபடியால் நன்றி சுவாமி அப்பா. இதோ இந்த 2026 ஆண்டிலும் சுவாமி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய நாளாக சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறேன் சுவாமி. அதே போல் வந்தவர்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் கையிட்டும் செய்கிற காரியங்களையும் ஆசீர்வதிங்க, சபையாரை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஆசீர்வதிங்கப்பா. இது இந்த நாளிலும் நல்லபடியாக போய் சேர்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக என்னை அதிகமாக நேசிக்கிற நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பாய்ச்சு நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரத்தை දෑත සෝවා ප්‍රශංසාගිය සමග මේ නිමා කරමු. Praise God, 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 praise உங்களை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන සේක්වා. ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய புதிய வருட வாழ்த்துக்கள் உரித்தாவதாக. ඔබ එකිනෙකනාටම සුබ අලුත් අවුරුද්දක් වේවා. இப்பொழுது 7 நாள் செபங்களிலும் காலங்களை ஆயத்தப்படுத்தி ஆக குறைந்தது ஒரு 2-3 படித்தியாளர்கள் ஆண்டவருக்காக ஒதுக்குங்கள். தேவ பலத்தோடு கூட இந்த வருஷத்தை நீங்கள் முக கொடுக்கும்படியாக. මේ අවුරුද්දේ දවස් 7 නිරාර යාඥාව තුළ පැයක් දෙකක්වත් එහෙම නැත්නම් දවස් 7ක්වත් ඔබ ඇකි පමණ ඔබ වෙන් කරලා යාඥාවට සහභාගී වෙන්න දේව බලයෙන් යුක්තව මේ වසරේ ගමන් කරන පිණිස